கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்ற அழகான பண்பு இருக்கிறது, பெயர் இருக்கிறது. அந்த ஒரு பெயருக்குள்ளே, ஒரு பண்புக்குள்ளே சுமார் 27 பண்புகள் அடங்கி இருக்கின்றன என்ற விவரம் வரை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால தான் ரஸாக்காக ரிஸ்க் அளிப்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான், வஹாபாக வாரி வழங்குகிற வள்ளலா. இதெல்லாம் அந்த 2 பண்புக்குள்ள அடங்கிய பண்புகள் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறது போலவே அவன் கோபக்காரனாகவும் இருக்கிறான். எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறானோ, எந்த அளவுக்கு அருள் செய்ய முடியணுமோ அந்த அளவுக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சில விஷயங்களில் அவன் கடுமையான கோபக்காரனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அரிசில ஒரு கடிதத்தை எழுதி அதில் பதிய வைத்திருக்கிறான். அதில் என்ன பதிய வைத்திருக்கிறான் என்று கேட்டால், என்னுடைய ரஹ்மத் அருள் என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது. அல்லாஹ் அரிசை உருவாக்கி அந்த அரிசில நான் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த அரிசிலே பதித்திருக்கிறான். அதில் என்ன பதித்திருக்கிறான் என்று கேட்டால், கலபத்து ரஹமத்தி, என்னுடைய ரஹமத்து மிஞ்சி விட்டது, மிகைத்து விட்டது, கலபி என்னுடைய கோபத்தை. அப்போ அல்லாஹ்வுக்கு ரஹமத்து இருக்கிற மாதிரி கோபம் இருக்குது, ஆனால் கோபத்தை விட ரஹமத்து கூட. கோபக்காரன் என்கிற ஒரு பண்பும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் இருந்து, புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் கோபக்காரன் என்று சொன்னால், கோபக்காரன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லு அல்லாஹ்வுடைய பெயரில் நீங்கள் பார்க்க முடியாது. கோபப்படுவான் என்று ஒரு வினை சொல்லாக வருமே தவிர, இன்னன்னார் மீது கோபிக்கிறான் என்று வருமே தவிர, ரஹ்மான் ரஹீம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோபக்காரன் ஒரு பேர் அவனுக்கு இருக்குதாண்டா இல்லை. கோபப்படுவான் என்ற ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறானே தவிர, நான் கோபக்காரன் ரஹ்மான் ரஹீம் ஜப்பார் ரஸாக் என்று சொல்லி கோபக்காரனுக்குன்னு ஒரு சொல்லு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல்லை கொண்டு அல்லாஹ்வுக்கு பேர் இருக்காண்ட கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், ஒரு பண்பு ஒருவன்கிட்ட இருந்து அது அதிகமாக பிரதிபலித்தா தான் அதை பேராக நம்ம வைப்போம். ஒருவன் அரிதாக செய்யக்கூடிய ஒரு காரியங்களை வைத்து பேர் வைக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு, அதிகமாக கோபப்பட்டுக்கிட்டு, கோபமும் ரஹமத்து சம அளவில் இருக்குன்னு வைங்க, அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த கோபக்காரனுங்கிற ஒரு பேரை அவன் தனக்கு சூட்டி கொள்ளலாம். கோபம் ரொம்ப 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 கம்மி. அருளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் கோபப்படுவது ரொம்ப கம்மி என்ற காரணத்தினால்தான் அவன் கோபக்காரன்ற ஒரு பெயரை தனக்கு சூட்டி கொள்ளவே இல்லை. ஆனாலும் அந்த கோபத்தை பிரதிபலிக்கக்கூடிய வேற பெயர்களை அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கிறான். அது எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான். ஜப்பார் அப்படின்னு ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அடக்கி ஆள்பவன், என்னை எகிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அடைக்கிறவன் என்று அடக்கி ஆள்பவன் என்று சொல்வது கூட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். துன்திகாம் அல்லது முன்தகீம், இப்படி 2 பேர் இருக்கு, 2 ஒரே அர்த்தம் தான். அதாவது கணக்கு தீர்க்கிறவன். நீங்கள் சரியாக நடக்கலைன்னு சொன்னால், நான் உங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் கணக்கு தீர்ப்பேன். கணக்கு தீர்ப்பேன்னா தண்டிப்பேன். யார் தண்டிப்பா? கோபம் உள்ளவன் தான் தண்டிப்பான். அவனுக்கு அந்த கோபம் ஆறவில்லை, அதை மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் தண்டிக்கக்கூடியவன். இந்த பெயர்லாம் எதில் அடங்குது? கோபக்காரனாக இருக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஜப்பாருங்கிறது, துன்திகாம்ங்கிறது, முன்தகிம்ங்கிறது, கஹார் காஹிர் 2 ஒரே அர்த்தம் தான். அதுக்கு என்ன அதிகம்னா ஆதிக்கம் செலுத்துறவன். அப்போ நீங்கள் அவனை எதிர்த்து நீங்கள் நின்றீர்களே ஆனால் உங்களை அடைக்கிடுவான். இந்த மாதிரியான கருத்துப்பட சில பெயர்கள் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தனக்கு சொல்லுகிறான். அது மாதிரி ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். கடுமையாக தண்டிக்கிறவன்கிற என்னுடைய வெளிப்பாடு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறானோ அந்த மாதிரி கடுமையாக தண்டிக்கிறவன், அடக்கி ஆள்பவன், அந்த மாதிரி பழி தீர்ப்பவன், கணக்கு தீர்ப்பவன், இந்த மாதிரியான கருத்துப்பட சில பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சில பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லைங்கிறான்.
அல்ல அளவற்ற அருளாளன் தானே. அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் மனிதன் செய்கிற தவறுகளை பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து விட வேண்டும். எல்லாத்தையும் மன்னிக்கிறானா? மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிப்பான். எப்போ மன்னிப்பான் என்று கேட்டால் வாழும்போது திருந்தி கொண்டால். எவ்வளோ பெரிய நீங்கள் பாவத்தை செய்தாலும், ஷிருக்கே நீங்கள் வைத்தாலும், குஃப்ரிலே நீங்கள் வீழ்ந்து விட்டாலும், யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சிட்டேன், உன்னை விளங்காமல் இணை வைச்சிட்டேன், உன்னை நான் மறுத்துட்டேன் என்று வாழும்போது திருந்தி கொண்டால் மன்னிப்பான். அது ஒரு விஷயம். இப்போ சஹாபாக்கள் அப்படி இருந்த ஆளுக்கு தான். சஹாபாக்கள் எல்லாம் குஃப்ரில் இருந்த ஆளுக்கு தான். பல தெய்வ வணக்கத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் தான். எப்போ ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்களோ அப்போ மன்னிக்கிற விஷயம் வேற. அந்த ஷிருக்கிலேயே மூழ்கிய நிலையில் ஒருத்தர் மரணித்து விட்டான், குஃபுர்லேயே மூழ்கிய நிலையில் மன்னித்து விட்டான், அந்த செயலை திருத்தி கொள்ளவில்லை. அதுக்கு அல்லாஹ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்? மன்னிப்பு கிடையாதுங்கிறான். நீங்கள் மன்னிக்கிறதா இருந்தால் வேற வேற பாவங்களை செய்து பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் நாடினால் மன்னிச்சிருவான். நீங்கள் நோன்பே வைக்கலை, தொழுகையே நடத்தலை, அதே நேரத்தில் அப்படியே மூத்தாயிட்டீங்க, அதுக்கு பரிகாரம் காணலை, தௌபாவும் செய்யலை, அல்லாஹ் மறுமையில் நாடினால் மன்னித்து விடுவான், நாடினால் தண்டிப்பான். அப்போ வேறு வேறு பாவங்கள் செய்பவர்கள் மன்னிப்பு கேட்டார்களேயானால் மன்னிச்சு விடுகிறான். மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நாடுனா மன்னிப்பான், நாடுனா மன்னிக்காமல் விட்டுருவான். ஆனால் சில பாவங்கள் செய்த நிலையில் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான்? அவன் தான் மனிதனை படைத்தான். மனிதனை படைத்திருக்கும் போது அறியாத்தனமாக சேர்க்க வச்சுட்டா தான் என்ன, குஃப்ர் வச்சு தான் என்ன, அப்படிங்கிற அளவுக்கு அவன் கருணை காட்டுவான். கருணை காட்ட மாட்டான். அதுக்கு பேர் கருணையும் கிடையாது, அதுக்கு ஏமாளித்தனம். கருணை காட்டுவதாக இருந்தால் ஒரு அளவுக்கு செய்யலாம். அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு இப்படி கருணை காட்டுவது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டு ஒன்று ரெண்டு தவறுகள் செஞ்சால் கருணை காட்டுவதில் அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருந்தால் கூட எதையெல்லாம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறானோ அந்த வசனங்கள்லாம் எதை காட்டுகிறது? அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அவனுக்கு கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது. வெறுமனே மன்னிச்சிருவான் 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 என்று எதை வேண்டாலும் செய்யலாம் என்று நாம் நடந்துவிடக்கூடாது. அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய இந்த கோப பண்புகளை விளங்கிக் கொள்வதாக இருந்தால் எதையெல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று திருக்குர்ஆனிலையும் ஹதீஸுகளையும் சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எதையெல்லாம் அல்ல மன்னிக்க மாட்டேன் என்று எச்சரித்திருக்கிறானோ அந்த தவறுகளை செய்து விடாமல், அல்லது செய்து இருந்தால் அதிலிருந்து மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய நிலையில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழி. அப்போ எதையெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவது, கோபத்தை காட்டுவது ஷிர்க்கு காட்டுறான். ஷிர்க்குண்டா என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒருத்தரை வைத்து விடுவது, வேற ஒன்றை வைத்து விடுவது. ஷிர்க்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இணை, ஈக்குவல், சமம். அல்லாஹ்வுக்கு சமமாக ஒன்றை நீங்கள் ஆக்கினால், ஒருவரை ஆக்கினால், ஒரு சக்தியை ஆக்கினால் அது மட்டும் உனக்கு பிடிக்காது. அந்த நிலையில் மௌத்தாகிவிட்டால் மன்னிக்கவே மாட்டான். அந்த நெருப்பில் போட்டு வதைக்கும் பொழுது நமக்கு பார்த்தா கூட அது துடிச்சிருவோம். அல்லாஹ் அந்த இறக்கமே வராது அவனுக்கு. அவன் இந்த இணை கற்பிக்கிறவர்கள் விஷயத்தில் கடுகளவும் கருணை காட்டவே மாட்டான் என்கிற அளவுக்கு அது பாரதூரமான பயங்கரமான ஒரு விஷயம். இணை கற்பித்தல்னா என்ன? சின்ன சாயல் இருந்தால் கூட உனக்கு பிடிக்காது. இணை கற்பித்தல்னு சொன்னால் ஒரு மனுஷனை பிடிச்சி நீங்கள் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் தான் இணை கற்பித்தல் வழங்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் தான் அல்லாஹ், ஒரு சிலையை பார்த்து நீங்கள் தான் கடவுள், ஒரு சூரியனை பார்த்து நீ தான் கடவுள், இப்படி சொல்வது தான் இணை கற்பித்தல் என்று நிறைய பேர் வழங்கி வைத்திருக்கிறார்கள். இது இணை கற்பித்தல் தான். இது மட்டுமல்ல இணை கற்பித்தல். அல்லாஹ் அவனுக்குரிய பண்புகளாக எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த பண்புகளில் எந்த ஒரு பண்பாவது அல்லாஹ்வுக்கு இருப்பது போல மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அதான் ஷிர்க்குங்கிறது. ஷிர்க்குண்டா என்ன? அல்லாஹ்வை போல இவர் பார்ப்பாரு, வேற ஒன்றும் செய்ய மாட்டாரு, பார்க்குற விஷயம் அல்லாஹ்வை போல, அல்லாஹ்வை போல இவர் கேட்பாரு, அல்லாஹ்வை போல இவர் உதவி செய்வார், அல்லாஹ்வை போல ரிஸ்க் தருவார். ஏதோ ஒரு பண்பு, ஏதோ ஒரு பண்புல அல்லாஹ் செய்வது போலவே ஒரு மனிதனும் செய்து விடுவான் என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் ஷிர்க். முழுசாகவே இறைவன் என்று சொல்வது பெரிய ஷிர்க். ஆனால் இதுவும் ஷிர்க் தான். அப்போ மக்காவில் உள்ள காபிர்கள் எல்லாம் என்ன ஷிர்க் செஞ்சார்கள்? ரெண்டு அல்லான்னு சொன்னாங்களா? மக்காவில் காபிர்கள் அபூஜஹல் இருந்தான, அபூலஹப் போன்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் எதிர்த்தார்கள். இரண்டு அல்லான்னு அவங்க சொன்னாங்களா? இல்லை. அவங்க வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லான்னு தான் சொன்னாங்க. பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லான்னு தான் சொன்னாங்க.
அப்போ அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக 100% சமமாக யாரையும் அந்த மக்கள் கருதவே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு என்ன பேர்? முஷ்ரிக்குன்னு பேர், இணை கற்பிக்கிறவர்கள் பேர். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுக்கு இணை கற்பிக்கிறதாக தான் சொல்கிறான். ஆனால் இணை கற்பிக்கலை, ரெண்டு அல்லான்னு அவங்க சொல்லலை, நிறைய அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லவில்லை. வணங்குற சிலைகள் எல்லாம் தெய்வங்கள் என்று அவங்க சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இடத்துல வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க. வாங்கி தருவாங்கன்னு சொல்வது ஷிர்க் ஆகுமா? நேர சமமாக்குறது ஆகுமா? ஒரு தலைவரை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு இவர் வாங்கி தருவாருங்கிறோம். வாங்கி தருவார் என்று சொன்னால் அவருக்கு சமமாக்கிட்டான்னு யாராவது கருதுவோமா? கருத மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அது ஷிர்க்குங்கிறான். ஏன் ஷிர்க்குங்கிறான்னு கேட்டால் வாங்கி தர்ற மேட்ரு கிடையாது. நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் சில பண்புகளில் இவர் அல்லாஹ்வை போல இருக்கிறார். சில பண்புகளில் எப்படி பண்புகளில் இருக்கிறாரு? நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாரும் கடவுளன்னு கூப்பிடுறீங்க, அவுலியாவன்னு கூப்பிடுறீங்க, எங்கெங்கே இருந்து கூப்பிடுறீங்க, பல ஊர்களில் இருந்து கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் கூப்பிடுறீங்கன்னு கேட்டால், நாம் இந்த அவுலியாவை கூப்பிடுவது சென்னையிலிருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்கும், மதுரையிலிருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், ஒரு நேரத்தில் 1000 பேர் கூப்பிட்டாலும் 1000 அவர் கேட்பாரு. அங்கே தான் ஷிர்க் வருது. நீங்கள் அல்லாஹ் வாக்கலை, அல்லாஹ்வுடைய இடத்தில் நீங்கள் வைக்கலை. அல்லாஹ்வை போல அந்த நாகூர் ஆண்டவர் உங்களை படைத்தார் என்று நீங்கள் நம்பவே இல்லை. அவர் ரிஸ்க் அளிப்பார் என்று நம்பவே இல்லை. எப்படி நம்புகிறீர்கள்? அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார் என்று தான் நம்புகிறீர்கள். அவர் ஒரு படைப்பு என்று தான் நம்புகிறீர்கள். அவர் வாழ்ந்து மௌத்தாகிவிட்டார் என்று தான் நம்புகிறீர்கள். ஆனாலும் எல்லாரும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது? ஒரு இறந்து போன ஒருத்தர்கிட்ட துவா செய்கிறாங்க இல்லையா? கியூவில் நின்றா செய்கிறாங்க? இல்லை, உலகம் பூரா நின்று கேட்குறாங்க. யாரெல்லாம் அவங்க நம்புகிறாங்களோ உலகத்தின் பல பகுதியிலேருந்து கேட்குறாங்க. இப்போ என்ன மாதிரி அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு கேட்டால், நான் கேட்டாலும் அவருக்கு விளங்கும், சென்னையில் மதுரையிலேருந்து கேட்டாலும் விளங்கும், அமெரிக்காவில் ஒரு பக்தர் இருந்து அவுலியாவே அதுவும் அவருக்கு விளங்கும், ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் கேட்டாலும் விளங்கும், எந்த பாஷையில் கேட்டாலும் விளங்கும், எவ்வளோ பெரிய சத்தத்தில் கேட்டாலும் விளங்கும், லேசான சத்தத்தில் கேட்டாலும் விளங்கும். இது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. அங்கே தான் ஷிர்க் ஆகுது. நீங்கள் வாங்கி தருவார்கள் என்பதில் ஷிர்க் அல்ல. வாங்கி தருவார் என்று சொல்றியப்பா, ஒரு உசுரோடு மனுஷன்கிட்ட போய் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு கேட்குறோம், இது ஷிர்க்கா? ஒரு உசுரோடு ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்னகிட்ட கேட்கலாம், இது கூட வாங்கி தருவதானே? இறைவா இவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வாய் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இது ஷிர்காகுமான்னு ஆகாதீங்க. நீங்கள் என்னிடத்தில் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? கிட்ட போகிறோம், அவரை பார்க்குறோம், நம்ம சொல்ல அவரை கேட்குது, அவர் ரிப்ளை பண்ணுறாரு. இப்படியான இடத்துல செஞ்சோம் என்று சொன்னால் அவரை மனிதன் என்ற இடத்துல வைத்து கேட்குறோம். ஆனால் இது எப்படி இருக்கிறது? ஒரு சிலைக்கு முன்னாடி நின்று கேட்குறான். சிலைன்னா ஒரு 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 ஆழத்தை நினைக்கிறான். சிலை எந்த ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டான். அந்த சிலைக்கு பின்னாடி இப்ராஹிம் நபி சிலை என்று சொன்னால் இப்ராஹிம் நபியை தான் அவன் நினைக்கிறான். இஸ்மாயில் நபிக்கு சிலை வைத்தான் என்று சொன்னால் அந்த இஸ்மாயில் நபியை தான் நினைக்கிறான். நினைச்சு கூப்பிடுறான் என்று சொன்னால் என்ன மாதிரி நினைச்சு கூப்பிடுறான்? இறந்து போன அந்த பெரியவர்கள் எவ்வளோ பேர் அழைத்தாலும் செவி வருவார்கள், எந்த மொழியில் அழைத்தாலும் செவி வருவார்கள், எந்த 24 மணி நேரம் அவருக்கு ஓய்வுலாம் கிடையாது, எல்லாம் தூங்க மாட்டான். இவன் எப்படி அழைக்கிறான்? அவுலியா பகான் அழைக்கிறவன்லாம் ராத்திரியில் அழைக்கிறான், பகலில் அழைக்கிறான். ஒருத்தனுக்கு பகலாக இருக்கும், ஒருத்தனுக்கு ராத்திரியாக இருக்கிறது. அப்போ 24 மணி நேரத்தை எப்பவும் அழைக்கலாம்ல. அவுலியாவை நீங்கள் கூப்பிடுவதாக இருந்தால் 8 to 12 கூப்பிடுங்க போட்டிருக்கானா? இல்லை, 24 hours கூப்பிடலாம். அப்போ என்ன, தூங்க மாட்டார். அப்போ எந்த நேரமும் கூப்பிடலாம் என்று சொன்னால் அவருக்கு தூக்கம் இல்லை. எவ்வளோ தொலைவில் இருந்தும் கேட்கலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் அழைத்தாலும் கேட்பார் என்றால் அவர் அல்லாஹ் போல ஆகிடுறாரு. அப்போ நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் இதெல்லாம் இணை கற்பித்தல் வந்துடும். எப்படி? நம்ம அல்லாஹ்வுடைய தன்மை ஒருத்தனுக்கு இருப்பதாக நினைக்கிறோமா? அப்போ இதுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரியான விஷயத்திற்கு அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். எனக்கு இணை கற்பிச்சிட்டீங்க என்று சொன்னால் அதை நான் மன்னிக்க மாட்டேன். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா. அதுக்கு கீழே உள்ள பாவங்களை நாடியவருக்கு நான் மன்னித்து விடுவேன். ஷிர்க் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டேங்கிறான். இது திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த இதெல்லாம் எதை காட்டு 4:48 நீங்கள் பார்க்கலாம், 4:116 பார்க்கலாம். இந்த வசனங்கள் எதை சொல்லுதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் இது எதை காட்டும்? கோபத்தை காட்டும். இந்த மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த பண்பு எதை காட்டுது என்று சொன்னால்
அல்லாஹ் வந்து இறக்கமுள்ளவன் இதையும் செஞ்சு மன்னிச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. இணை கற்பித்தா கூட அவன் கருணையாளன், நம்ம தப்பிச்சுக்கிறோம். இது கருணை கிடையாது. இந்த ஒரு தன்மைக்கு அவன் கருணை காட்டவே மாட்டான். கோபம் தான், மன்னிக்கவே முடியாதுன்றான். எவ்வளவு நல்லறங்கள் நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, இந்த ஷிர்க்கை வைத்துக்கொண்டு ஊர் உலகத்துக்கு பெரிய சேவைகளை செய்திருந்தாலும் சரி, இபாதத்திலே மூழ்கி கிடந்தாலும் சரி, ஒரு கணக்கு வைக்க மாட்டான். அல்ல ஷிர்க் வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பே இல்லை. அதே மாதிரி வந்து 5:72 வசனத்தில் சொல்கிறான், இன்னஹு மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ அவர் மீது சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிறான். இணை கற்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கம் ஹராம். சொர்க்கம் ஹராம்டா என்ன? கொஞ்ச நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, அது கிடையாதுன்னு அர்த்தம். பொதுவாக வேற வேற பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் தண்டிக்கத்தான் செய்வான். எப்படி தண்டிப்பான்? அந்த பாவத்துக்கு எவ்வளோ அவன் கணக்கு வச்சிருக்கிறானோ, இவனுக்கு 1 வருஷம் போடலாம், இதுக்கு ஒரு 6 மாதம் போடலாம், இதுக்கு ஒரு 3 மாதம் போடலாம்னு அவன் கணக்கில் அவன் தீர்மானிப்பான். ஏதோ ஒரு கணக்கில் ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுத்தால் அந்த டைம் முடிஞ்சவனே என்ன நடக்கும்? போ, முடிஞ்ச சொர்க்கத்துக்கு போ, நீ தண்டனை அனுப்பிச்சது போதும். அப்போ நிரந்தரமாகவே நரகத்தில் கிடக்க போகிறதில்ல எந்த பாவிகளும். எந்த பாவியாக இருந்தாலும் சரி, மன்னித்து விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நரகத்தில் கிடப்பாங்களா? கிடக்க மாட்டான். இவன் கிடப்பான். யார் கிடப்பான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் ஒரு 10 வருஷம் போட்டுவிட்டு அப்புறம் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு 100 வருஷம் தண்டனையை கொடுத்துட்டு அப்புறம் சொர்க்கம், அது கிடையவே கிடையாது. போனது தான். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று இந்த பாவத்தை செய்த நிலையில் மரணித்தோமையானால் நரகத்திற்கு போனால் போனது தான். அது இதில் விளங்குது. எப்படி விளங்குது? இன்னஹு மை யுஸ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். வ மஅவாஹுன் நார், அவர் தங்குற இடம் நரகம். சொர்க்கமும் ஹராமு, நரகம் தான் அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் என்று 5வது அத்தியாயத்தில் 72 சொல்றான். எதுக்கு இவ்வளோ கடுமை? கோபம் தெரியுதா இதில்? அல்லாஹ் எவ்வளோ கோபக்காரன். இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ கோபம் இருந்தால் மன்னிக்கவே மாட்டேன். நரகம்னு சாதாரண விஷயமா? அதில் வெந்து போகிற காட்சியை தோலை மாற்றி மாற்றி வேதனை செஞ்சுட்டு இருப்பான். நெருப்பில் போட்டு வாட்டுவது என்பது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு உயிரோடு உள்ள ஒரு கோழி நெருப்பில் விழுந்தா கூட நமக்கு துடிக்குது. அறுத்து திங்கும்போது சமைக்கிற விஷயம் வேற. உயிரோடு உள்ள ஒரு பிராணி, ஒரு நாயோ ஆடோ கூட நெருப்பில் விழுந்தா அது துடிப்பதை பார்த்தால் நமக்கு இறக்கம் வரும்ல. அப்படியான இறக்கம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் விஷயத்துக்கு கருணை கிடையாதுன்ட்டான். நான் இறக்கம் உள்ளவன் தான், என்னுடைய இடத்துல நீ வேற ஒரு ஆள் நீ வச்சினா முடியாது. எனக்குன்னு உள்ள பவரை, எனக்குன்னு உள்ள சக்தியை வேற ஒருத்தனுக்கு இருப்பதாக நீ கருதினால் அந்த விஷயத்தில் நீ என்னை ரஹ்மானா பார்க்க மாட்டாய். அப்போ என்னுடைய வேற ஒரு முகத்தை நீ பார்ப்பாய், என்னுடைய வேற ஒரு குணத்தை பார்ப்பாய் என்று அல்லாஹ் காட்டுவதற்கு தான் யார் ஷிர்க் வைத்து விட்டானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். இது 5:72 இருக்கிறது. அது போக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறான்னு வைங்க. ஷிர்க் வைக்கிற எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லதும் செய்யத்தானே செய்வான். உலகத்தில் நம்ம அறிந்து வைத்திருக்கிற நல்ல காரியங்களை அவர் செய்யத்தான் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், தான தர்மம் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு இரத்த தானம் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு கல்வி உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு 10 அனாதைகளை அரவணைப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து பள்ளிவாசல் கூட கட்டி தருவான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் நிறைய நல்ல காரியங்களும் அவங்க செய்வாங்க. இந்த இணை கற்பித்தல் என்பது தான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு குறையாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விரும்பத்தக்க நல்லறங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். மனிதர்கள் விரும்பக்கூடியது, அல்லாவே எதை நல்லறம்னு சொல்கிறானோ அந்த மாதிரி காரியம். அனாதைகளை பொறுப்பேற்றவனும் நானும் இப்படி இருப்போண்டாங்க, அப்படி இருக்கிறான் ஒருத்தன். ஆனால் சிறுக்கு வைக்கிறான். சிறுக்கு வைத்தவனாக இருந்து ஒரு அனாதையை எடுத்து வளர்க்குறான். இதெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் தானே. இதனுடைய நிலைமை என்ன? அல்ல மன்னிக்க மாட்டான், சிறுக்க மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் இதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. சிறுக்க மன்னிக்கவும் மாட்டான், அனாதையை அவன் அரவணைச்சிருக்கிறான், அதுக்கு என்ன கூலி? 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறானே, அதுக்கு என்ன கூலி? அல்லாஹ்வை வணங்குவதற்கு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்கிறானே, அதுக்கு என்ன கூலி? என்றால் அவன் எந்த அளவுக்கு அவன் கடும் கோபக்காரனாக இருக்கிறான் அல்லான்னு கேட்டான். இணை கற்பித்தவன் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஷரகு, இவர்கள் இணை கற்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவங்க செஞ்ச நல்லறங்கள் அழிஞ்சிரும்.
அழிஞ்ச ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. நரகத்திலேயோ தண்டனையை கம்மி பண்ணுற மாதிரி வரமாட்டேன், அது கூட கிடையாது. இவர்கள் இணை கற்பித்து விட்டால் நீ செய்த தான தர்மத்துக்கு மார்க்கு இல்லை, அழிஞ்சுதான் அர்த்தம், மார்க் இல்லைன்னு அர்த்தம். நீ செஞ்ச உதவிகளுக்கு மார்க்கு இல்லை, அதனால எந்த ஒரு பரிசும் எந்த ஒரு கணக்கும் வர வைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம அமல்களை அழிக்கிற எவ்வளோ ஒரு பாயசன்னு பாருங்க. அதான் இதுக்கு மன்னிப்பு இல்லாமல் போனால் கூட செஞ்ச கூலிக்காவது செஞ்ச காரியத்துக்காவது கூலி கூட அல்லான்னு கேட்க முடியுமான்னா முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன நரகத்தில் போட்டு சரி இவ்வளோ செஞ்சுருக்கிறான்ல அதுக்கான கொஞ்சம் தரஜா கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் இல்லை வெப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு, இப்படி ஏதாவது கோரிக்கை வைக்க முடியுமான்னா நீ செய்யவே இல்லையான்றான்ல. நம்ம செஞ்ச இந்த நல்லறங்கள் எல்லாம் நீ அல்லாஹ் என்னையை நம்பி செஞ்சா தானடா நான் தருவோம் கூலி. என்னையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்ட, என்னையுமே பலவீனமாக்கி விட்ட, என்னை விட அற்பமான அடியார்களை போய் என் இடத்துல வச்சுவிட்ட, எப்படி நான் உனக்கு தருவேன்? என்னையை நம்பி என்னையை மதித்து எனக்கு பயந்து எனக்கு ஆணி செஞ்சுருக்கணும். உன் உள்ளத்தில் வந்து எனக்கு இருந்த இடம் என்ன? உன்னை போல ஒரு மனுஷனுக்கு கொடுத்த இடத்த தான் எனக்கு கொடுத்துருக்கிறாய். ஒரு மனிதன்ட்ட நீ பார்க்கக்கூடிய அந்த தன்மை தான் என்னிடத்தில் இருப்பதாக நினைக்கிறாய் என்று அல்லாஹ் கருதி என்ன செய்யறான்னு கேட்டா, ஷிர்க் வைத்து விட்டால் செஞ்ச அமலுக்கு கூலியே கிடையாது. எல்லாமே ஒண்ணுமில்லை, எதுக்குமே கூலி இல்லாமல் போயிடும். இது வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 6:88 வசனத்தில் சொல்லுகிறான். இதே மாதிரி கருத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் சொல்றான், உலகது ஊஹிய இலைக்க முகமதே உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இலல்லதீன மின் கப்லிக்க உனக்கு முன்னாடி உள்ள தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிக்கப்பட்டது என்றால், லைன் அஷரக்த நீ இணை கற்பித்து விட்டால் நபிமார்களுக்கு யஹபத்தன் அமலுக்க உன் அமல் நாசமாயிரும். நம்மள மாதிரி சாதாரண இடத்துல விட்டுருங்க. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி, அந்த நபியை இணை கற்பிச்ச வைக்க மாட்டார். அதனுடைய விபரீதத்தை புரிய வைப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுப்பான், அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, நபியை அனுப்பும் போது இந்த பாரு நீ ஏகத்துவத்தை சொல்ல அனுப்புற உன்னைய நீ சிறுக்கு வச்சுன்னா உன் அமலுங்க அழிங்கிறான். அல்லாஹ் செய்ய மாட்டார்கள் என்ற நிலையில் அவங்கள வைத்து அப்படி தேர்ந்தெடுத்து எந்த ஒரு இறை தூதரும் சிறுக்கு வைத்தா நீங்க பார்க்க முடியாது. அப்படியான நிலையில் அவர்களை வந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கும் போது கூட இதன் விபரீதத்தை சொல்லுவதற்காக நபியை அனுப்பும் போதெல்லாம் இதை சேர்த்து சொல்றான். அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்றான். எப்படி லைன் அஷரக்த ரசூலுல்லாஹ்ட்டையும் நல்லா சொன்னான், உனக்கும் சொல்லப்படுச்சுங்கிறான். முகமதே உன்னை நபியாக்கி இருக்கிறேன், நபியாக்குனா வேற ஏதாவது மனுஷனுக்கு தப்பு செஞ்சா பண்ணிட்டு போ, சிறுக்கு வைத்தா என்று சொன்னால் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். இந்த நுபுவத்திலேயே கூடி கூட இல்லாமல் போயிடும். வைக்க மாட்டார்கள் விஷயம் வேற. நபியாக இருந்து அவர் அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி ஒரே ஒரு நாள் சிறுக்கு வச்சுட்டாருன்னு வைங்க, அப்படி வைப்பாரான்னு அல்லாஹ் அப்படி சொல்றான். நானே சொல்றேன், அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், நபியே நீ சிறுக்கு வைத்தால் லயஹபத்தன் அமலுக்க உன்னுடைய அமல் அழிந்துவிடும். எல்லாம் அழிஞ்சிடும். உல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன் நீனு நஷ்டவாளி தான். எல்லா நபிட்டும் நல்லா சொல்லி அனுப்புறான். எந்த நபி அனுப்புனாலும் நீங்கள் என்னையத்தான் வணங்கணும், வேற தப்புகள் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் வேற. ஆனால் ஷிர்க் மட்டும் வச்சிங்க என்று சொன்னால் உங்கள் அமல் அழிஞ்சு போய்விடும், நீங்கள் நஷ்டவாளி நரகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ நபிமார்களாக இருந்தால் கூட அவங்களுடைய எந்த ஒரு நல்லறகத்திற்கும் ஏன் இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இந்த ஷிர்க் செய்கிறவர்கள் எல்லாம் இதை வச்சு நியாயப்படுத்துவாங்க. எப்படி சில பெரியார்கள் மகான்கள் இவங்கெல்லாம் நினச்சிக்கிறது, அந்த பெரியார்கள் வந்து ஷிர்கான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, பெரியார் தானே அதெல்லாம் விட்டுருவான், இப்படி அவுளியா தானே அவர் வந்து நான் தான் இல்லாமல் அப்துல் காதர் ஜிலானி நினைஞ்சாரு, என்னை வந்து 1000 முறை அழைத்தால் நான் ஓடி வருவேன்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது தப்புன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தாங்க தப்பு, அவருக்கு தப்பா? அப்துல் காதர் ஜிலானி எல்லாம் கேட்பானா? ஏன்னா அப்படி தானே யாக்கூத்து பாண்டு அவரை புகழ்ந்து பாடுற மூழுது வச்சுக்கிறாங்க. உமையும் நாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி தனியான இருந்து கொண்டு 1000 முறை என்னை ஒருவர் அழைப்பாரே ஆனால் அஜப்து முஸ்ரியன் உடனே நான் பதில் தருவேன் அப்படின்னு யார் சொன்னதான்? இந்த அப்துல் காதர் ஜீலானி சொன்னாராம். இதை வைத்து கொண்டு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இப்படி சொல்லலாமா? நீங்க சொல்லக்கூட நான் சொல்ல அவர் சொல்லலாம்லங்கிறாங்க. நீங்க சொல்லக்கூட அல்லாவுக்கு பிடிக்காது, நான் சொல்லக்கூட அல்லாவுக்கு பிடிக்காது, அவர் குத்துபுல் அக்தாபு அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர், அவர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இப்படி இந்த மாதிரிலாம் சொல்ற கிறுக்கணும் வருவாங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யறான்,
நபிமார்களை சொல்லி அனுப்புறான். நீங்களும் சொல்லக்கூடாது. எவரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இடத்துல ஷிர்க் வைக்கிற வார்த்தை யூஸ் பண்ணி விட்டால் அதுவே கெட்டவன் என்பதற்கு ஆதாரமாகுமே தவிர அதுக்கு பிறகு மகான்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இப்படிதான் அவர் சொன்னார் என்று உறுதியாச்சுன்னு சொன்னா ஷைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லைன்னா பொய்யாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அவர் பேர்ல யாரை இட்டு கட்டினான் என்று சொல்ல வேண்டும். இல்லை நிஜமா தான் சொன்னார் என்று இருந்தால் ஷைத்தான் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், நபிமார்களை எல்லாம் அனுப்பும் பொழுது நீ இணை கற்பித்து விட்டால் உன்னுடைய நல்லறங்கள்லாம் அழிஞ்சு விடும், நஷ்டவாளி ஆயிருவே, இந்த ஒரு எச்சரிக்கை எல்லாம் என்ன செய்யறான், செஞ்சு காட்டுகிறான். அதே மாதிரி இந்த ஷிர்க் வைக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடும் கோபம் இருக்கிறது என்பதற்கு சில சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ நபிமார் இதுக்கெல்லாம் காரணம் கோபம் தான். நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு எதிர்கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வியையும் அதுக்கு நபிமார்கள் சொன்ன பதிலையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு எடுத்து காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் 71வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த எதிரிகள் எல்லாம் காபிர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஜித்தனா லி நாபுதல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்று சொல்வதற்கு நீ வந்திருக்கிறியா? அதுதான் சொல்றாங்க நபிமார்கள்லாம். அப்ப எதிரிகள் கேட்கிறாங்க, அஜித்தனா நீ வந்திருக்கிறாயா, லி நாபுதல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மாத்திர நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாயா? வ நதர மாக்கான யபுத ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியது தெய்வங்களை எல்லாம் விட வேண்டும் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறாயா? அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்பதற்காகவும் நாங்கள் வணங்கி வந்த எங்கள் அப்பம் பாட்டன்மார்கள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதற்கு தான் நீ வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, ஃபத்தினா பிமா தாய்துனா, நீ சொல்ற நிஜமா இருந்தா நீ சொல்லக்கூடிய தண்டனை கொண்டு வா பார்ப்போம். நபிமார்கள் எச்சரிக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும், அல்லாஹ் உங்களை தண்டிப்பான்ல, எப்போ வர சொல்லு, இப்போ இந்த தண்டனை கொண்டு வா. ஃபத்தினா பிமா தாய்துனா இன் குந்தமின சாதித்தீன், நீ உண்மையாளராக இருந்தால் அதுக்குரிய ரிசல்ட்டை சொல்லு, கொண்டு வான்னு கேட்குறாங்க. அப்போ நபிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கது வக்கா அலைக்கும் மிர்ரப்பிக்கும் ரிஜிசுன், உங்கள் மீது அல்லாவிடமிருந்து தண்டனையும் வகலபுன் கோபமும் ஏற்பட்டு விட்டது, நீ நினைச்ச இடத்துல கொண்டு வர மாட்டான். நீ எப்போ இந்த மாதிரி ஷிர்க் வைத்து விட்டாயோ அல்லாவின் கோபம் உன் மீது இறங்கி விட்டது. அந்த கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு உலகத்தை வச்சிருக்கிறான்ல, கோபம் இறங்கி விட்டது தான். அந்த கோபத்தை எப்போ வெளிப்படுத்துவான், இந்த உலக வாழ்க்கையை அழிந்து விசாரணை நடத்தி சொர்க்க நரகண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் வழங்குவான். இந்த பதிலை சொல்லும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கலபுன் கோபம்ங்கிற வார்த்தை வருது, கோபம் இறங்கி விட்டது. அத்து ஜாதிலூனனி ஃபி அஸ்மாயின், நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வருகிறீர்கள், விவாதம் பண்ணுகிறீர்களா? நபிமார்கள் கேட்குறாங்க. நீங்கள் என்னிடத்திலே விவாதம் செய்கிறீர்கள். ஃபி அஸ்மாயின், சில கற்பனை பெயர்களை பற்றி விவாதம் செய்கிறீர்கள். சம்மை துமுக அன்தும் ஆபாவுக்கும், நீங்களாக ஒரு பெயரை சூட்டி கொண்டீர்கள், நிஜமாக அப்படி வாழவில்லை. லாத்துங்கிறீங்க, லாத்துனா யாரு, ஒத்தனமே இல்லை. நீனா ஒரு பேரை வச்சுக்கிட்டு, நீனா ஒரு கடவுள் ஆக்கிக்கிட்டு, நீனா பவருக்கு நினைத்து கொண்டு நீங்களா சூட்டி கொண்ட ஒரு பெயர்களை வைத்து கொண்டு அவங்கள தெய்வம் என்று வாதிடுறீங்களா என்று அந்த நபிமார்கள் கேட்டார்கள் என்று சொல்லி 771 வருது. இதுல என்ன பதில் நபிமார்கள் சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்காக எங்களை அழைக்கிறியான்னு கேட்கும் பொழுது, தண்டனையை கொண்டு வா என்று கேட்கும் பொழுது நபிமார்கள் சொன்ன பதில் என்ன, உங்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் இறங்கிவிட்டது. கலபுன், கோபம் இறங்கிவிட்டதுன்னு என்ன அர்த்தம், அந்த தண்டனைக்கெல்லாம் காரணம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம், அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் என்று சொல்வதற்கு காரணம், நிரந்தர நரகம் ஹராமாக்கி விட்டான் சொர்க்கத்தை என்று சொல்வதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கோபம். அப்ப அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்கிற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தில் உச்சகட்டமான கோபம் எதில் வரும் என்று சொன்னால் இணை கற்பித்தல். மூசா நபி காலத்தில் அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க, ஏகத்துவ கொள்கைக்காக உருவாக்குறாங்க. அல்லாஹ் அவரை தூர்சினா மலைக்கு வர சொன்னோன்னு போயிட்டார். இங்கே என்ன பண்ணிவிட்டாங்க, ஒரு காளை மாட்டை ரெடி பண்ணி ஒருத்தங்க இதான் கடவுள்னு சொன்ன உடனே அதை போய் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லு நத்தகதுல் ஈஜ்ல, யார் இந்த காளை கன்றை காளை சிற்பத்தை கடவுளாக்கி கொண்டார்களோ சயனாலஹும் கலபும் ரப்பிஹிம், அல்லாவிடமிருந்து இவர்களுக்கு கோபம் இருக்கிறது, கலபு இருக்கிறது, ஷிர்க் வைத்த காரணத்தினால் அவங்க மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிறான் என்ற வார்த்தையை இந்த ஷிர்க்குக்கு தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்ப அந்த ஷிர்க் என்கிற ஒரு வார்த்தை காரியத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருகிறது.
அந்த கோபம் வந்து விட்டால் அவன் மன்னிக்காமல் போய் விடுகிறான், நிரந்தர நரகத்தை தந்து விடுகிறான், சொர்க்கத்தின் வாடை இல்லாமல் ஆக்கி விடுகிறான், நம்முடைய அமலை இதெல்லாம் எதை காட்டுது? இந்த ரிசல்ட் எல்லாம் எதை காட்டுது என்றால் அல்லாஹ் கோபக்காரனிங்கிற ஒரு பண்பை, அந்த கோபக்காரங்கிற பேரில் அவனுக்கு பண்பு இல்லை, ஆனால் கோபப்படுவான், கோபம் இறங்கி விட்டது, உங்களுக்கு கோபம் ஏற்படுது. அல்ஹம்து சூராவில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், கைரில் மக்லூபி அலைஹிம், கோபிக்கப்பட்டவர்கள் வழியை காட்டாதே, உன்னால் கோபத்திற்கு உள்ளானவர்கள் வழியை காட்டாதே என்று சொன்னால் அவன் கோபிப்பான் வழங்குதில்ல. கோபக்காரன் ஒரு பேர் அவனுக்கு இல்லாவிட்டால் கூட அவனுக்கு கோபம்னு ஒன்று இருக்கிறது. சிலரை கோபப்பட்டவர்கள் ஒரு பட்டியலை வைத்து விட்டான். அந்த மக்லூபி அலைஹிம் யார், கோபத்துக்கு உள்ளானவர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்று இவன். ஃபர்ஸ்ட் ஆள் யாரு, அல்லாவுக்கு யார் இணை கற்பிக்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொள்றான். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேற சில பாவங்களுக்கு அல்லாஹ் கடும் கோபம் கொள்றான். அது ஒன்று அறிந்து விலகி கொள்ள வேண்டும். அவன் ரஹமத்துக்குரியவர்களாக மட்டும் நம்ம ஆக வேண்டுமாக இருந்தால் ஒரு காலத்திலையும் ஷிர்க்குடைய வாட வரவே கூடாது, அந்த சாயலே வரக்கூடாது என்பதில் உறுதியாக நம்ம நின்றோம் என்று சொன்னால் இந்த வகையான கோபத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னும் சில குற்றங்களுக்கு அல்லாஹ் கடும் கோபம் கொள்றான், மன்னிக்க மாட்டேங்கிறான், நிரந்தர நரகம்ங்கிறான். அந்த மாதிரியான விஷயங்களையும் அறிந்து நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுபட்ட மக்களாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற தொடரிலே அல்லாஹ்வுக்கு அளவற்ற அருளாளன் என்ற பண்பு இருப்பது போல அவன் கடுமையான கோபமுடையவன் என்ற ஒரு பண்பும் இருப்பதை பற்றி கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் கோபமுடையவன் என்று சொன்னால் அவனுடைய கோபத்தை ரஹமத்து மிஞ்சிவிடும் என்று சொல்கிற அளவுக்கு அருள் அதிகமாக இருந்தாலும் எந்த இடத்துல அவன் அந்த கோபத்தை குறைத்து கொள்ள மாட்டான் என்றால் அதற்கு சில குற்றங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதில் முதன்மையான குற்றம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது, அல்லாஹ்வை மறுக்கிறது. இந்த காரியத்தை செய்த யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே திருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே தௌபா செய்து மீளவில்லை என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய குற்றம் செய்தாலும் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாடினால் மன்னிக்காமல் விட்டு விடுவான். ஆனால் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு கிடையாது என்பதை சென்ற தொடரில் பார்த்தோம். அது போன்ற இன்னொரு குற்றம், அல்லாஹ்வுக்கு அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றம், மனிதனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றம் என்னன்னு சொன்னால் ஒரு உயிரை கொல்றது, கொலை செய்தல் இருக்கு இல்லையா, இதை கடுமையான கோபத்துக்குரிய காரியமாக அல்லாஹ் பார்க்கிறான். மற்றவர்களுக்கு காட்டுகிற கருணையை கொலையாளிகளுக்கு அல்லாஹ் காட்டுவது கிடையாது. எப்படி காட்டுகிறான் என்று சொன்னால் 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன், ஒரு மூமினை வேண்டுமென்றே யார் கொலை செய்கிறானோ ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு, அவனுக்குரிய தண்டனை நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக அவன் இருப்பான், நரகத்திற்கும் போவான், நிரந்தரமாக இருப்பான். ஓ வலிபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். வலானஹு, அவனை சபிக்கிறான். ஓ ஆத்தலஹு அதாபன் அலீமா, அவனுக்கு கடுமையான வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று இந்த கொலைக்கு எதிராக அல்லாஹ் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறான். என்ன நிலைப்பாடு என்றால், அவனுக்கு இணை கற்பிப்பவனுக்கு எப்படி மன்னிப்பில்லையோ, இணை கற்பித்தால் எப்படி நிரந்தர நரகத்திற்கு போவானோ, ஒரு உயிரை கொல்வது என்பது அவ்வளோ பெரிய குற்றம். எந்த ஒரு சில காரணங்கள் இருக்கிறது, அதையும் நம்ம தொடரில் பார்ப்போம். அல்லாஹ் அனுமதித்திருக்கிற காரணங்கள் இல்லாமல் ஒருவனை கொலை செய்தான் என்று சொன்னால் அது தன்னைத்தானே கொலை செய்தாலும் சரிதான், தான் பெற்ற பிள்ளையை கொலை செய்தாலும் சரிதான், அல்லது வேற ஒருத்தனை பகையின் காரணமாக வேறு ஒரு உலக ஆதாயத்திற்காக கொலை செய்தாலும் சரிதான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது. அப்போ கோபப்படுகிறான் என்று இந்த வார்த்தை அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு குற்றத்தையும் ஒரு குற்றத்தை ஒன்றாகத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டால், ஒரு நன்மை செஞ்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நன்மை 10 நன்மை, நீங்கள் செஞ்சது ஒரு தொழுகை 10 தடவை தொழுவதாக அல்லாஹ் நன்மை எழுதி விடுகிறான். தீமையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதுக்கு அது போன்றது தான். ஒரு தப்பு செஞ்சால் ஒரு தப்பு தான், ஒரு தடவை திருடினா ஒரு தடவை திருடியதாகத்தான் அல்லாஹ் எழுதுவான். இந்த கொலைக்கு மட்டும் அல்லாஹ் அப்படி எடுக்கவில்லை. ஒரு கொலை செய்தால்
உலக மக்களை எல்லாம் கொலை செய்த கணக்கு அல்லாஹ் வைக்கிறான். ஒரு ஆளை கொலை செஞ்சதுக்கு எவ்வளவு பெரிய கடும் கோபம் வரும். அல்லாஹ் வந்து இந்த கொலைக்கு மட்டும் எந்த நிலைப்பாடு இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு உயிரை நீ கொலை செய்தால் அன்னமா கதலன்னாச ஜமியா, அத்தனை மனிதர்களையும் நீ கொலை செய்தவனை போலன்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். அப்ப இந்த கொலையை பொறுத்த எந்த பாவத்தையும் எல்லாம் அப்படி பார்க்கல. எந்த ஒரு பாவத்தையும் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஒரு நன்மைக்கு 10 நன்மை, அதை விட கூடவும் தருவான் அல்லாஹ் நாடினால். குறைஞ்சது 10, 70, 700 அல்லாஹ் நாடி அளவுக்கு தாராளமாக தருவான். தண்டனையை பொறுத்த வரைக்கும் எந்த தீமையும் அல்லாஹ் வந்து 1க்கு 2 கூட கொடுக்க மாட்டான். ஒரு தப்புக்கு ஒரு தப்பு தான். ஆனால் இந்த கொலை எல்லாம் எப்படி பார்க்கறான்னு கேட்டா, மன் கத்தல நஃப்ஸன் பி கைரி நஃப்ஸின், ஒரு உயிரை கொன்றான் என்பதற்காக இல்லாமல் ஒருத்தனை கொலை செய்தால் மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல, கொலைக்கு கொலையாக, அப்படி இல்லாமல் நீ ஒருத்தனை கொலை செய்தால், அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி, பூமியிலே குழப்பம் ஏற்படுத்துகிறார் என்பதற்காக ஒரு அரசாங்கம் கொலை செய்யுமே, அந்த மாதிரி இல்லாமல் கொலை செய்தால் ஃபகன்னமா கதலன் நாச ஜமியா, அவன் மனித குலத்தையே கொலை செய்தவன். எல்லா மனிதர்களையும், நாசுனா மனிதர்கள், ஜமியாண்ட அனைவரையும், ஒரு மனுஷன் விடாம அத்தனை பேரை நீ கொலை பண்ணி விட்டேங்கிறான் அல்லாஹ். அவன் செஞ்சது ஒரு கொலை. அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற மார்க் என்னன்னு கேட்டா, ரிமார்க் என்னன்னு கேட்டா, நீ ஒரு கொலை செய்யல, ஒட்டுமொத்த மனித குலத்தை நீ கொலை செய்து விட்டாய். இப்படி ஒரு கடும் நிலைப்பாட்டு அல்லாஹ் எடுக்கிறான்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கோபம் எத்தகையது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து எல்லா விதமான கொலைகளும் அழிந்திருந்தது. குறிப்பாக தான் பெத்த பிள்ளையை தானே கொள்வது, தான் பெத்த பிள்ளைய தானே கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அன்றைய அரபு மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த குழந்தை கொலையை பற்றி பல வசனங்கள்ல எச்சரிக்கிறான். இப்போது செய்கிறார்கள். இன்றைய நவீன காலத்திலையும் நவீனமான முறையில தங்களுடைய குழந்தையை தாங்களே கொலை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கிறான், கது ஹஸ்ரல்லதீன கத்தலு அவுலாதஹும் சபகம் பிகைரி இல்மின், அறிவற்ற முறையில மடத்தனமாக தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். 6:140 வசனத்துல, உன் புள்ளதான், இந்த மோட்டிவும் கிடையாது, அவன் பகை ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சோறு கொடுக்க முடியல என்ற காரணத்திற்காக, அல்ல சமூகத்தில் வந்து ஒரு கேவலமாக கருதுபார்கள் என்ற காரணத்திற்காக நீ பெத்த பிள்ளைய நீனே கொலை செய்தால் நஷ்டம் அடைந்து விட்டாய். அல்ல பிரிச்சு பார்க்கல, உன் புள்ளதானே நீ கொலை செஞ்சுட்டு போ, அது சின்ன குற்றம், அப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், தஆலோ அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் எவற்றையெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன தடை செய்திருக்கிறான்? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நீ எதையும் இணை கற்பிக்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவங்கள கவனித்துக் கொள்ள வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். 3வது குற்றத்தில் வலா தக்துலு அவுலாதக்கும் இன்இம்லாக், வறுமையின் காரணமாக உங்க பிள்ளைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள். நஹ்னு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். பிள்ளையை பத்திர நீ நான் ரிஸ்க் அளிக்கிற இல்லை, நீ பிள்ளை பெற்றால் உனக்கு மட்டும் இல்லை அந்த பிள்ளைக்கும் சேர்த்து ரிஸ்க் தருவது நான் தான், அதனால கொள்ளாதீங்க. ஹராமாக்குனதை உங்களுக்கு சொல்றேன்னு கூப்பிட்டு இந்த 3 விஷயத்தை எல்லாம் சொல்றான். என்ன 3 விஷயம்? ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோரை கவனிக்காம விட்டுறாதீங்க, 3வது சொல்லுறான் நீங்க பெற்ற பிள்ளைய நீங்களே கொலை செஞ்சிடாதீங்க. அவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக முக்கிய பட்டியல் போடுவதில் ஷிர்க்குக்கு அப்புறம் அதை பெற்றோர்களை நோவினை செய்வதற்கு அடுத்தபடியாக இந்த கொலைங்கிற ஒரு குற்றத்தை அல்லாஹ் தன் குழந்தை வேறால கொலை செய்வதில்லை, தன் குழந்தையை தானே கொள்வதை அல்லாஹ் வந்து பட்டியல் போடுகிறான். இது 6:151 இருக்கிறது, 6வது அத்தியாயம் 151வது வசனம். அதே மாதிரி வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லாக், வறுமையின் காரணமாக வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வையாக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கு நாமே ரிஸ்க் அளிக்கிறோம், உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, உங்க பிள்ளைகளை நீங்களே கொல்வது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. ஹித்னா பாவம், கபீர்னா பெரிய பாவம், இது பெரும் பாவமாக இருக்கிறது, பிள்ளையை மட்டும் கொன்றாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17:31 வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வந்தார்களேயானால் ஆண்கள்கிட்ட எடுப்பாங்க, பெண்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பெண்கள்லாம் வருவாங்க,
நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மிக முக்கியமானதுக்கு ஒப்பந்தம் வாங்கணும். அனைத்தையும் சொல்கிறது கிடையாது. ரொம்ப அவசியமானதை சொல்லி அனைத்தையும் சொல்வதாக இருந்தால் மொத்த குரானையும் வாசி காட்டி ஒப்பந்தம் எடுக்கணும். அவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. மிக முக்கியமானதை பொறுக்கி எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து வாங்குவார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா இருந்தால் இதெல்லாம் செய்யணும். அது என்னென்ன செய்யணும்? இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஅனக, மூமினான பெண்கள் பையத்து செய்வதற்கு வந்தார். எதற்கு பையத்து செய்யணும் என்று கேட்டால், அலா அல்லாஹ் யுஷ்ரிகுன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சொல்லணும், முஸ்லீம் ஆகிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லி, வலா யஸ்ரிகுன, நாங்கள் திருடவே மாட்டோம் என்று சொல்லி, வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி, வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தாங்களே கொல்ல மாட்டோம் என்று சொல்லி பையத்திற்கு வந்தார்களே, ஆனால் நீங்கள் பையத்து செய்யுங்கள், செய்து கொடுங்கள் ஒரு பட்டியல் போடுறோம். அப்போ மிக முக்கியமான விஷயங்களை சொல்லும் பொழுது பிள்ளைகளை கொள்ள பெண்கள்கிட்ட இருந்திருக்கணும். பிள்ளைகளை தகப்பம் கொள்றதுங்கிறது அது ஒரு கணக்கு. பிள்ளைகளை தாயே கொள்ளுவாள் என்ற காரணத்தினால தான் அந்த பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கப்படுது. எப்படி நீங்க பெற்ற பிள்ளைதானு கொன்றாதீங்க என்று எடுக்கப்படுகிறது. இது 60வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதே மாதிரி இதுக்கு கடுமையான விசாரணை இருக்கு மறுமையில். ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐயிதன் பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள்கிட்ட விசாரிக்கப்படும். அல்லாஹ் உசுரோட புதைக்கிறாங்கல்ல குழந்தை, அதை எழுப்பி விசாரிப்பான். பிஐயிதன் பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இவள் கொல்லப்பட்டால், கொலை செய்யறதா இருந்தால் அதுக்குரிய ஏதாவது குற்றத்தை செஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த குழந்தை, இந்த சிறுமி என்ன பாவத்திற்காக கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும். விசாரிச்சா என்ன பாவத்தை சொல்ல முடியும்? ஒன்றும் இருக்காது. ஒரு பாவத்துக்கு கொல்லப்படலை. அப்படியானால் அந்த கொன்றவர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள். அவரவருடைய பெற்றோரை நரகத்திற்கு தள்ளுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்டா, எழுப்பி கேட்கிறான், எதுக்கு இந்த குழந்தையை கொன்ற, அது செய்த பாவம் என்ன, அது செய்த குற்றம் என்ன என்று அல்லாஹ் விசாரிப்பான் என்று 81வது அத்தியாயத்தில் 8-9 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள், பெண் குழந்தைகளை கொல்லுவார்கள். கருவுல வச்சு கொள்றதில்லை, பெற்று எடுத்த பிறகு வெளியே அந்த குழந்தையை வைத்து என்ன செய்வார்கள், உயிரோடு பார்த்து கொஞ்ச வேண்டிய அந்த குழந்தையை ஈவு இறக்கம் இல்லாமல் கொள்ளுவார்கள். குழி தோண்டி உயிரோடு புதைத்து கொன்று விடுவார்கள். அப்ப இந்த மாதிரி உயிரோடு குழந்தைகளை கொள்ளுகிற ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது பெண் குழந்தைகளை. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமையானால், அந்த காலத்தில் வாழ்ந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமையானால், லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, முகமெல்லாம் கருத்து போயிருமா. ஒருத்தன் இருப்பான், வெளியே இருப்பான், உங்க மனைவி புள்ள பெற்றுட்டாங்க, பொம்பளை புள்ள அப்படின்னு அந்த செய்தியை போய் சொல்லுவாங்க. அதை கேட்டவுன்னு அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி எப்படி ஆக்கிவிடும் என்று கேட்டால், மூஞ்செல்லாம் சுரி கருத்து போயிடும். அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பானா. இந்த பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, ஆஹா பெண் குழந்தை பிறந்துருச்சு, எதுக்கு இந்த மாதிரி கருத்து போகும்? நம்ப முடியாத அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டால், நமக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து விட்டதை கேள்விப்பட்டால், நம்முடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து விட்டதை கேள்விப்பட்டால் முகம் கருத்து போயிருமே. அப்படி ஆயிருமா யாருக்கு? இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த தகப்பனுக்கு. எத்தவாரா மினல் கௌமி மின் சூயி மா புஷ்ரபிஹி, இவனுக்கு கிடைச்ச இந்த கெட்ட செய்தி நினைத்து கொண்டு மக்கள்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவானா. பொம்புள்ள பிள்ளை பிறந்தா என்னமோ ஒரு கொலை செஞ்ச மாதிரி, கொள்ளையடிச்ச மாதிரி, விபச்சாரம் செஞ்ச மாதிரி, திருட்டின மாதிரி அவன் எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைவானோ அந்த மாதிரி என்ன செய்வானா, ஆகா பொம்புள்ள பிள்ளை பிறந்து எந்த முகத்தில் ஊருக்கு போகிறது, பொம்புள்ள பிள்ளை பிறந்தா எல்லாம் கேலி பண்ணுவாங்களே. அப்போ ஒருவனுக்கு பொம்புள்ள பிள்ளை பிறப்பது என்பது கேலிக்கு உரியதாகவும் கிண்டலுக்கு உரியதாகவும் மனிதனுடைய அந்தஸ்தை குறைப்பதாகவும் அவமான சின்னமாகவும் அன்றைக்கு கருதப்பட்ட காரணத்தினால பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டால் ஆளு கருத்து போயிடுறான், மூஞ்சி கருத்து போயிடுது. இரண்டாவதாக எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்தை விட்டு மறைந்து வாழ்றான். மறைஞ்சு என்ன செய்யறான், இந்த இழிவோடு நான் வைத்துக் கொள்வதா, துசுகலா துராப், மண்ணுக்குள்ள போட்டு நான் புதைப்பதா, இந்த இழிவே நான் சுமந்து கொண்டு திரிவதா, அது இழிவுங்கிறான். அப்ப இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது இழிவு என்று நினைத்துக் கொண்டு உயிரோடு கொண்டே குழந்தை புதைத்தார்கள்.
அந்த காட்டுமிராண்டி காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பப்படுகிறார்கள். இந்த கொடுமை ஒழிப்பது முக்கியமான நோக்கம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான பணிகளில் இந்த உயிரோடு குழந்தைகளை கொன்றார்கள் இல்லையா, அதை ஒழிப்பதற்கு வர்றாங்க. அப்போ இந்த பெண் குழந்தை எது கொள்றான்னு கேட்டால் அது ஒரு இழிவு, கேவலம். படைப்புகளில் இந்த வரதட்சணை அந்த மாதிரி காரணம்லாம் கிடையாது. இந்த காலத்தில் வரதட்சணை கொள்றானே அப்படி இருந்தால் கூட அவன் ஏதோ உலகத்து நியாயத்தை ஒன்று வச்சிருக்கிறான்னு அர்த்தமாயிரும். அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த பொம்பளைன்னா இழிவான பெண்களை கேவலம் நினைச்சிருந்தான். அந்த காலத்து தௌரிலாம் கிடையாது, அந்த காலத்து வரதட்சணைலாம் கிடையாது. ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க. அறியாமை காலத்திலேயே கல்யாணம் பண்ற அந்த ஆம்பளை தான் மகர் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் நபி ஆவறதுக்கு முன்னாடி மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணினார்கள். அந்த சமூகத்திலே மகர் கொடுத்து திருமணம் செய்கிற வழக்கம் இருக்கும் பொழுது வரதட்சணை கொடுக்கணும், அதுக்காக செஞ்சான் இல்லை. பொம்புலன்னல் இழிவு, பெண் என்றால கேவலம், இழிவு என்று அந்த பெண்கள் அவ்வளவு மோசமாக கருதிய காரணத்தினால்தான் ஏதோ சாணியை மிதித்தால் அப்படி ஒரு அருவருப்பாக நினைப்பானோ, காலில் சாணியை மிதித்து விட்டால், மலத்தை மிதித்து விட்டால் எவ்வளோ அருவருப்பாக நினைக்குவானோ அந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்த அருவருப்பு இப்படி கருதினார்கள். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தான் எச்சரிக்கிறான். எவன் ஒருத்தன் கொலை செய்கிறானோ அல்லாஹ் மேலே கோபப்படுகிறான், சபிக்கிறான், கடும் தண்டனை ஏற்படுத்தி வைத்துக்கிறான் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து அந்த சிசுவை கொள்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள். ஒழிக்கப்பட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலேயே இந்த உயிரோட குழந்தையை புதைக்கிற ஒரு தன்மை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், நவீன காலத்தில் இந்த குழந்தையை கொள்றாங்க, பெற்று எடுத்த பிறகு கொள்றார்கள். ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அங்கே பெண் குழந்தைகளை தாய்மார்கள் கொன்ற செய்திகளை பிபிசிங்கிற ஊடகம் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து உலகத்துக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு. ஏன் இந்த குழந்தையை கொள்றீங்க? குழந்தையை பெற்ற பிறகு கள்ளிப்பாலை ஊற்றி கொள்வது, கள்ளிப்பாலை இந்த குழந்தையுடைய வாயில் ஊற்றி கொள்வது, தலைவாணி வச்சு அமுக்கி கொள்வது. குழந்தையை தானே பெற்று யார் கொள்றா? தாய். பெற்ற அன்னைக்கு தான் காட்டுமிராண்டிகள் இருந்தார்கள் நினைத்தா இன்னைக்கு இருந்தார்கள், இருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தைக்கு தலைவாணி வச்சு அமுக்கினா மூச்சு திணறி செத்து போயிடும். பால் குடிக்கிற குழந்தை வாயில் நெல்லடி போடுவாங்க, நெல்லை போட்டால் என்ன செய்கிறேன், அதில் அவுட் ஆயிரும். பாலை தவிர சமைச்சு சோறே கொடுக்க முடியாத ஒரு குழந்தை, மீனை கூட கொடுக்க முடியாத ஒரு குழந்தை நெல்லை கொண்டு தொண்டையில் அள்ளி போட்டால் குழந்தை செத்துரும். இப்படியெல்லாம் சாவடிப்பதற்கு பல டெக்னிக். கள்ளிப்பாலை ஊற்றுறது, தலைவணி நமக்கு மூச்சு திணற வைத்து சாவடிக்கிறது, அப்படி தண்ணிக்குள்ள அமைக்கி சாவடிப்பது. பெரிய அண்டாவில் தண்ணியை வைத்து 2-3 நிமிஷம் உள்ள மூளை கடிச்சா செத்து போயிடும். இதை யார் செய்கிறா? பெத்த தாய் செய்கிறா. அவள் பெத்த பிள்ளையே அப்படி செய்கிறான். அப்போ கேட்குறான், பிபிசிலேருந்து கேட்குறான், எப்படி உங்களுக்கு மனசு வருது? நீங்கள் பெத்த பிள்ளை தானே, அதை எப்படி உங்களால் என்ன கொள்வதற்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் பெற்ற தாய்கள் சொல்லக்கூடிய அந்த பேட்டியை அவன் ஒளிபரப்புறான். சர்வதேச உலகத்துக்கெல்லாம் போகுது இந்த செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு கோமணத்தை கட்டி வெளியே விட்டுருவோம். ஆம்பளை பிள்ளையை பெற்றா குழந்தைக்கு ஒரு கோமணம் தான். பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யணும்? அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவழிக்கணும். ஆம்பளைக்கு எண்ணெய் தேய்க்காமல் தலையை அனுப்பி விட்டுறலாம். பொம்பளை பிள்ளைக்கு நிறைய எண்ணெய் செலவாகும், வளர்க்குறதுக்கு நிறைய எண்ணெய் செலவாகும். ஆம்பளைனா சம்பாதிச்சு கொட்டுவான், பொம்பளை பிள்ளைனா வீட்டில் வச்சுக்கிட்டாங்க என்ன செய்யணும்? சோறு போடணும். அப்புறமேல் கல்யாணம்னு வருவாங்க, எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ அதை நினச்சி சாவுறதுக்கு பதிலாக அந்த கஷ்டத்தை நாங்கள் அடையாமல் சாவடிச்சிடுறோம். சாதாரணமாக சொல்கிறாங்க, உறுத்தல் இல்லாமல் இது வளர்ந்து என்ன ஆகும்? இந்த பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க இயலுமா? அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தால் தினம் செத்துக்கிட்டு இருக்குமே, இல்லற வாழ்க்கை கிடைக்காம தினம் எங்கள் குழந்தை சாவுமே. அப்படி இருக்கு, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. கண்ணு முன்னாடி இந்த வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாக பல வீடுகள்லையும் குமர்கள் தேங்கி கிடக்கிற காட்சியை பார்த்துவிட்டு நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்துவிடக்கூடாது என்று பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இஸ்லாம் சென்றடைந்த செய்ய மாட்டாங்க, இப்படித்தான் இருந்தாங்களா இன்றைக்கும். இவங்களாவது வரதட்சணை செஞ்சார்கள், அன்றைக்கு ஒரு காரணம் இல்லாமல் செஞ்சான், அதையே இஸ்லாம் முடிச்சிச்சு. எந்த ஒரு காரணம் இல்லாமல் செய்த அல்லாஹ் கோபிக்கிறான்ங்கிற ஒரு செய்தி போனால் இது இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் அவர்களால் பிள்ளைகளை கொள்ள முடியாது. அப்போ இது இன்றைக்கும் இருந்து கொண்டு ஒழிக்கப்படலை, இன்னமும் இருக்குது, இப்போவும் இருக்கிறது. விருதுநகர், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதாக என்ன செய்கிறான், ஊடகங்கள் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இது பெரிய குற்றங்கள் விளைவிக்கிறது, செஞ்சிடக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நவீன காலத்தில் கருவில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆஹா நம்ம குழந்தை பொம்பளை பிள்ளையாவில் இருக்குது,
முதல்ல கண்டுபிடிக்க இயலாது. பெற்ற பிறகு தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தெரியும். ஆம்பளை பிள்ளைன்னு கனவு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வச்சுக்கிடுவான், பொம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டு போய் புதைச்சு கொண்டுருவான். அது அன்றைக்கு உள்ளது. இன்றைக்கு நவீன காலத்தில் என்ன, குழந்தை உருவாகி வளர்ந்து அது பொம்பளை பிள்ளை தான் என்று தெரிய வரும் பொழுது பெத்துட்டு கொள்வது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யற, பெறாமல் கொண்டு விட்டா வயிற்றுக்குள்ளே வச்சே கொண்டு விடுறது, சாவடித்து அறுத்து வெளியே எடுக்கிறது, களைச்சி எடுக்கிறது, துண்டுதுன்னா சதையாக பிச்சு எடுப்பார்கள். தங்களுடைய கருவில் வைத்து இந்த குழந்தை என்ன செய்கிறது, எதனால, பெண் குழந்தைங்கிற காரணத்தினால், பெண் குழந்தை உருவாகி விட்டது என்கிற காரணத்தினாலும் இன்றைக்கு நவீன காலத்தில் கொலை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. 1-2 நடந்தால் விவாதிக்க மாட்டார்கள். நாடு பூரா பரவலாக நடந்தால் தான் விவாதிப்பார்கள். சட்டம் கொண்டு வருவார்கள். சட்டம் கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம்? அதாவது கருவில் உள்ள குழந்தை ஆனா பண்ணான்னு சொல்லக்கூடாது, சொன்னால் டாக்டருக்கு தண்டனை. கருவில் உள்ள ஸ்கேன் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்கேன் பண்ணி குழந்தையோட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, பாலினத்தை சொல்லக்கூடாது. அது அவர்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர்கள் என்ன செய்யணும், ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்கேன் பண்ணுற இடங்கள்லேருந்து இதை சொல்லி விட்டார்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், அவங்களுடைய தொழில் ரத்தாயிரும், டாக்டர் தொழில் ரத்தாகி போயிடும். அப்போ ஏன் இந்த நிலையை எடுத்தான்? இப்படி மனிதனை இருந்தனால எடுத்தான். எதனால இந்த சட்டம் எடுக்கிறான்? அப்போ தன் குழந்தை பெண்ணா என்று தெரிந்து விட்டால் கொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது 1-2 இல்லை. பெண் குழந்தைன்னா கொன்றே தீரணுங்கிற ஒரு நிலையில் என்ன செய்கிறார்கள், வெளியே தெரியாமையே, பெறாமலேயே, பெற்று எடுக்காமலே கொலை செய்யக்கூடியவர்கள் இருந்ததுனால தான் குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி, வயிற்றில் உள்ள குழந்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது ஆனா பெண்ணாண்டு தெரிகிற விஷயத்தை சொல்லிடாதீங்க, ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, சோகப்பிரசமாகும், அதெல்லாம் சொல்லுங்க. அதில் கிரிட்டிக்கலாக இருக்குது வேற ஏதாவது அதை சொல்லுங்க. இது ஒன்று மட்டும் மறைச்சிடணும், சொல்லவே. இப்போ சட்டம், இன்னைக்கு உள்ள சட்டம் என்னது, அதான் குழந்தைகளுக்கு எந்த டாக்டராக சொல்லிட்டான்னு தெரிஞ்சால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் டாக்டர் தொழில் பண்ண முடியாது, எல்லாது லைசன்ஸ் ரத்தாயிரும். அப்போ ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு இல்லை, இந்த சட்டம் கொண்டு வந்தது காரணம் என்ன? தன் குழந்தையை தானே கொள்வது பெரிய விஷயமா இவங்களுக்கு தெரியவில்லை. அவ முஸ்லீம் இதை செய்ய முடியாது. ஒரு முஸ்லீம் வயிற்றில் பெண் குழந்தை உண்டாகிவிட்டது என்பதற்காக செய்யணும்னு நினைத்தால் இந்த வசனம் அவனுக்கு எச்சரிக்கும். எந்த வசனம்? ஒரு உயிரை கொள்வது அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை தரும், சபிக்கிறான், நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும், அவ்வளவு பெரிய பாவம் என்ற ஒரு போதனை யாருக்கெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் செஞ்சு இல்லாமல் வீணா போயிருமா. நிரந்தர நரகமுக்கு அர்த்தம் என்ன? நிரந்தர நரகம்னு சொன்னா கடைசி வரைக்கும் நரகம் தான் சொன்னா உங்க தொழுகைக்கு பரிசு இல்லை, உங்க நோம்புக்கு பரிசு இல்லை, நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு கூலி இல்லை, ஒண்ணுக்குமே ஒன்றும் கிடைக்காது. அப்ப நம்மளுடைய எல்லா அமலும் நாசமாகிவிடும் என்கிற ஒரு பெரிய குற்றம் என்பதை விளங்கி கொண்டு ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரணும், இந்த கருவில் குழந்தைகளை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குமே, ஆனால் அதை முற்றாக ஒழிச்சிடணும். அதே இதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அவன் அருளாளன் என்ற பண்புக்குரியவனாக இருப்பது போல கோபக்காரன் என்ற பண்புக்குரியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். அல்லாஹ் கோபக்காரன் என்று சொன்னால் சில குற்றங்களுக்கு, சில பாவங்களுக்கு அவன் மன்னிப்பு கொடுக்க தயாராக இல்லை. சில பாவங்களை செய்த நிலையில் மரணிப்பார்களேயானால் அவர்கள் நாடினால் மன்னிப்பான் என்ற அந்த கருணை வாசலை அவர்களுக்கு அடைத்து விடுகிறான் என்பதை பார்த்தோம். அதில் முக்கியமானது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹ்வை நிராகரித்தல். இரண்டாவதாக உயிர் கொலை செய்தல் என்பது அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கொலை செய்பவர்களுக்கும் அல்லாஹ் நிரந்தர நரகத்தை ஏற்படுத்துகிறான் என்ற தொடரில் நம்முடைய பிள்ளைகளை நாமே கொலை செய்வது பல வகை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம கொலை செய்வது, நம்மை நாமே கொலை செய்வது, பிறரை கொலை செய்வது, இப்படி பல வகையான கொலைகள் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை கொள்வது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை சென்ற வாரம் பார்த்துட்டோம். அதுவும் நிரந்தர நரகத்தில் சேர்த்துவிடும். அடுத்ததாக ஒரு மனிதன் தற்கொலை செய்கிறான், தன்னைத்தானே என்ன செய்கிறான், கொலை செய்து கொள்கிறான். இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தற்கொலை செய்வது யாரையும் பாதிக்காது. கொலை செய்வது என்பது ஒரு உயிரை எடுக்கிறோம், வேற ஒருத்தன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குழந்தையை கொன்றால் கூட அது கூட வேற ஒரு உயிர் தான். வேறு ஒரு உயிரை கொள்வது என்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது.
தற்கொலை என்பது அவன் உயிர், அவன்கிட்ட இருக்கிற உயிரை அவன் எடுத்துக்கொள்வது என்பது பிறருக்கு செய்கிற அநீதியில கூட வராது. ஆனாலும் அல்லாஹ் தற்கொலை கடுமையான விஷயமாக அல்லாஹ் பார்க்கிறான். இஸ்லாம் மார்க்கத்தில் தற்கொலைங்கிற ஒரு முடிவை எடுப்பானேயானால் அவன் நிரந்தர நரகத்திற்கு போய் விடுவான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்கிற அளவுக்கு அல்லாஹ் அதில் கடும் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறான். இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அதில் சில நியாயங்கள் கூட இருக்கும். சும்மா போய் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம், வறுமை, அல்லது யாராவது குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்து போகிறது, அவன் சந்திக்கிற டார்ச்சர்கள், அவமானங்கள், அவனுக்கு ஏற்படுற தொல்லைகள், தீராத நோய்கள், தாங்க முடியாத நோய்கள், இது மாதிரியான பல காரணங்களுக்கு தான் ஒருத்தர் போய் தற்கொலை செய்வான். அதுக்கு ஒரு ரீசன் இருந்தால் நல்லா ஒத்துக்க மாட்டாங்களாம். தற்கொலை செய்வதற்கு சும்மா சந்தோஷமாக இருக்கும்போது யாரும் தற்கொலை செய்ய மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் தான் அது நமக்கு தாங்க முடியலையே என்ற ஒரு நேரத்தில் தற்கொலை என்கிற முடிவுக்கு வருகிறான். அப்படின்னு ஒரு நியாயம் இருந்தால் கூட அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். தற்கொலை செய்தால் எந்த மாதிரி காரணத்திற்காக நீ தற்கொலை செய்தாலும் அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்று இந்த தற்கொலையும் அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் எந்த பாவத்தை செய்தாலும் அவன் அதிலிருந்து திருந்தி கொள்வதற்கு வாய்ப்பு திறந்திருக்கும். நீங்க திருடுறீங்க, அடுத்த நாளைக்கு திருந்திடலாம். வேற ஒருத்தனே கொலை செய்யறீங்க, அது கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், திருந்தி வாழும் பொழுது தௌபா செய்வதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்கிறான், அதுக்கு திருந்தி கொள்ளலாம். இப்படி மனிதர் சம்பந்தப்படாத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை திருந்தி கொள்ளலாம். மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து கொள்ளலாம். இப்படி அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. தற்கொலையை பொறுத்தவரைக்கும் என்னதான் அதான் கடைசி செயல். இந்த தற்கொலை செஞ்சது இப்போ மன்னிப்பு கேட்பாங்க. கொலை செஞ்சாலும் கூட வாழ்றான், கொஞ்ச நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறவான். வேறு வேற எந்த தப்பு செஞ்சாலும் அதற்கு பிறகு அவன் உலகத்தில் வாழும் பொழுது அந்த வாய்ப்பில் அல்லாஹ் நாடினால் அவன் மன்னிப்பு கேட்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. இந்த தற்கொலைன்னு ஒருத்தன் எடுத்துட்டான் என்று சொன்னால் அவன் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குமா? அதான கடைசி செயல். அந்த செயலுக்கு அப்புறம் தான் போயிடுறானே, அவன் உயிரோடு இருக்க மாட்டானே. அப்போ கடைசி செயலாக இந்த தற்கொலை இருக்கிறதுனால இந்த மன்னிப்பு கேட்டுருவோம், செஞ்ச தவறுக்காக வருந்துவோம் என்கிற வாய்ப்பு கூட முழுசாக அடைக்கப்பட்டது. இருக்கிற குற்றங்கள்லேயே இந்த மன்னிப்பின் வாசல் அடைக்கப்படுற ஒரே குற்றம் தற்கொலை தான். அந்த குற்றத்துக்கு யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன் கேட்க முடியாது, போய் சேர்ந்துருவோம். தெரியாமல் செய்து விட்டேன் மன்னித்து விடு என்று கேட்டு வாழ்வன் தான் கேட்க முடியும், செத்தவன் கேட்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த தற்கொலை சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துன்பங்கள் வரும், உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் செத்துட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யத்தமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாரும் மௌத்துக்கு விரும்பிடாதீங்க, செத்துட்டா நல்லது, இதை மட்டும் கரெக்டாக வச்சுட்டா தற்கொலை செய்ய மாட்டோம். உங்களில் யாரும் மரணத்திற்கு நீங்கள் விரும்பிவிட வேண்டாம். இம்மா முஹ்சினன், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ வாழ்ந்தேன்னு வை, நீ நல்லவனா வாழ்ந்தே என்று சொன்னால் பல அல்லஹு ஐஸ்தாத ஹைரன், நன்மைகளை நீ அதிகப்படுத்திக் கொள்வாய். நல்லதானே உனக்கு, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தால் தொழுகை இபாதத்து நல்ல காரியங்களை செய்து நன்மை அதிகப்படுத்திக் கொள்வாய். ஓ இம்மா முசியன், நீ கெட்டவனா இருந்தேன்னு வை, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தாய் என்று சொன்னால் அந்த 10 வருஷ காலத்தில் தௌபா செய்ய வாய்ப்பு இருக்கிறது, உன்னை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எது நீ மௌத்துக்கு ஆசைப்படுற? மரணத்திற்கு நீங்கள் ஆசைப்படாமல் இருப்போர் நல்லவனாக இருந்தால் நன்மை அதிகம் செய்து கொள்வான். கெட்டவனாக இருந்தால் அவன் திருந்திக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும் அதில் என்ற காரணத்தினால் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் நீங்கள் மரணத்தை விரும்புகிறோன்னா சாவுறது தானே, தற்கொலை தானே. அப்போ மரணத்தை நீங்கள் விரும்ப வேண்டாம். இது புகாரில் 5673வது ஹதீஸில் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம், வறுமை வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, குடும்பத்தில் யாராவது இறந்து போயிடுறாங்க, குழந்தையே இல்லை, திருமணம் ஆகலை, ஆனால் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போ கூட செத்துடலாமான்னு தோணும். இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது என்னத்தனை வாழ்ந்து என்ன செய்வது, இந்த உலகத்தில் ஒன்றுமே நமக்கு இல்லை என்று விரக்தி வருமை என்று சொன்னால் அப்போ கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டால், லா யத்தமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத் மின் லுர்ரின் அஸாபஹு, அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தின் காரணமாக மரணத்தை மட்டும் ஆசைப்பட்டுறாதீங்க. வேணும்னா நீங்கள் அப்படி ரொம்ப தாங்க முடியல என்று சொன்னால் இப்படி அல்லாட்ட துவா செய்யுங்க. எப்படி துவா செய்யணும்? அல்லாஹும் அஹீனி மாகாணத்தில் ஹயாத்து ஹைரன்லி,
ஒத்த வஃபனி இதா காணத்தில் வஃபாத்து கைரன்லி, இறைவா எனக்கு வாழ்வதுதான் நல்லது என்று நீ கருதினார் எனக்கு நல்ல வாழவை, நான் இறந்து விடுவதுதான் நல்லது என்று நீ கருதினார் எனக்கு இறப்பு. இப்படிதான் கேட்கலாம். அதிகபட்சமா மரணத்தை விரும்புறதா இருந்தா எல்லாம் எனக்கு தாங்க முடியல, நான் இதுக்கு மேலே வாழ்ந்தா தான் எனக்கு நல்லது என்று நீ கருதினால் எனக்கு வாழ்நாள் அதிகப்படுத்தி கொடு, நான் இறந்து விடுவது நல்லது என்று நீ கருதினால் நீ எனக்கு மூத்த கொடு. அப்படிதான் அல்லாட்ட கேட்கலாம். மரணத்தை கேட்பதாக இருந்தால் நீ டிசைட் பண்ணு, நான் எடுக்க மாட்டேன், நல்லதா இருந்தா எனக்கு வாழ வை, கெட்டதா இருந்தா நீனே என்னை கூட்டிட்டு போயிரு, இப்படி வேண்டால் நீங்கள் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 5671வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் துன்பங்களுக்காக கலங்கி போறது இருக்குது. இது இறைவனுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த தற்கொலை செய்யறவன் யாருக்கு எந்த கெடும் செய்யல, பிறருடைய உரிமையை பறிக்கல என்றாலும் அல்லாஹ்வுக்கு ஏன் கோபம் வருது என்று கேட்டால், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற பாக்கியத்தில் முதல் உயிர் தான். முதல் இடம் எது? உயிர் தான். உயிர் இல்லைன்னு எந்த பாக்கியமே இல்லை. செத்துட்டா பார்க்க முடியாது, குடிக்க முடியாது, திங்க முடியாது, எந்த ஒன்றை அனுபவிக்க முடியாது. நம்ம பெற்றிருக்கிற பாக்கியங்கள்லேயே பெரிய பாக்கியம் எது? உயிர். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை நீங்க அழிக்கிறது நீங்க யாரு? நான் கொடுத்த அந்த உயிரை வந்து அழித்துக்கொள்ள நீ யாரு? இது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒரு காரணம். ஒரு பெரிய ஒரு மன்னர் இருக்கிறாரு, சர்வாதிகாரியான மன்னர். அவர் உங்களை அழைத்து 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளும் கையில் தர்றாரு. வாங்கிட்டு அவர் முன்னாடி உடைச்சேன்னு வைங்க, அவருக்கு எப்படி இருக்குங்க? உங்க பொருள் இல்லை தான், அவர் தான் கொடுத்தாரு. அதை உடைச்சி என்று சொன்னா அந்த மனித அந்த கொடுத்த மன்னர் இருக்கார்ல, அவர் எந்த நிலைக்கு வருவார்? உங்களை கொள்ளணுங்கிற நிலைக்கு வருவார். ஒரு பொருளை வந்து உங்களுக்கு அல்லாஹ் வந்து அன்பளிப்பா தந்திருக்கிறாங்க. இதை விட இந்த 1 கோடியை விட பல ஆயிரம் கோடியை விட சிறந்தது உயிர். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை உனக்கு தந்திருக்க, நீ பாட்டு போட்டு உடைச்சா அப்ப இறைவனை எதிர்க்கிறது, இறைவனுடைய அந்த அன்பளிப்பு அலட்சியப்படுத்துவது, இறைவனை அவமரியாதை செய்வது. இதனாலதான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய, நான் கொடுத்த உயிரை எடுக்க நீ யாரா? உயிரை கொடுத்த நான் சில கஷ்டங்களை கொடுப்பேன், கஷ்டத்தையும் உயிரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உயிருக்கு ஈடாகுமா? எந்த கஷ்டமாவது விலகாம இருக்குதா? எந்த இன்பமாவது நிலைத்து இருக்கிறதா? நீங்க எவ்வளவு பெரிய இன்பத்தை அடைஞ்சால் நிலையா இருக்காது, மாறி மாறி தான் வரும். துன்பங்கள் வரும், துன்பத்திலேயே ஒரு தந்துட்டு இருக்கிறான். எவனாச்சு துன்பம் வந்தால் மறுபடியும் மாறும். வெயிட் பண்ணணும், நீ காத்திருக்கணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், அது மாறுவதற்கு உழைக்கணும், பாடுபடணும். இந்த நிலை எடுக்கணுமே தவிர எனக்கு தாங்க முடியல சாகுறேன், இந்த மாதிரி வயிற்று வலிக்கெல்லாம் சாகுறார்கள் பார்க்குறோம். வயிற்று வலி தாங்காத வயிற்று வலி என்பது வயிற்று வலி சிகிச்சை இல்லையா? வயிற்று வலிக்கு மருத்துவம் கிடையாதா? அது நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி போனாதான் அது அந்த நோயில் போனால் பிரச்சனை இல்லை. நம்ம மாய்த்து கொள்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. இதில் எந்த மாதிரியான கண்டனங்கள்லாம் வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும், இந்த அச்சத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் தற்கொலை செய்ய மாட்டோம். இந்த உலகத்திலே ஆய்வு செய்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் கம்மியாக தற்கொலை செய்கிறாங்கன்னு. உலகம் பூரா உள்ள எல்லா நாடுகள்லையும் தற்கொலை செய்பவர்களுடைய பட்டியலை எடுத்து ஆய்வு செய்வார்களே ஆனால் எல்லா சமுதாயங்கள்லையும் அவங்க சதவீதத்துக்கு மேலே சாகுறாங்க. முஸ்லீம்களில் கம்மியாக சாகுறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த மத நம்பிக்கை தான். தற்கொலைங்கிறது ஒரு பெரிய குற்றம் என்பது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி சில பேர் ஆகுறாங்கன்னு அந்த செய்தி சொல்லப்படலை. அவர்களுக்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம கொண்டு சேர்த்தால் அவங்க ஒரு காலத்திலையும் தற்கொலை எண்ணத்துக்கு வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு மலையில இருந்து உருண்டு விழுந்து சாவனான். தற்கொலைக்கு பல வழி இருக்குல்ல, பல வழியில் சாவனான். மலை உச்சியில ஏறி அங்கேருந்து உருண்டு செதறி போய் சாவணும் என்று ஒருத்தன் வந்து அப்படி செத்தானையானால் பொகுவபி நாரி ஜஹன்னம எத்தரத்தாபிஹா, அவன் நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இவனுக்கு ஒரு மலையை ஏற்படுத்தி அதுலேருந்து நரகத்தில் உளுந்துக்கிட்டே இருப்பானான். அதை நரகத்தில் போடுறது தனி, அந்த நரகத்தில் போடுவதோடு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இவனை ஒரு உயரமான இடத்துல தூக்கி சென்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் தூக்கி மேலே வைப்பாங்க, நரகத்தில் தள்ளுவாங்க. இப்படியே இருந்து கொண்டே இருப்பான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, என்றென்றும் நிரந்தரமாக இந்த தொல்லை அவன் என்ன செய்வான், அனுபவித்தே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வந்து ஒரு விஷத்தை குடிக்கிறான்னு வைங்க, விஷத்தை குடிச்சு சாகுறான். விஷம் குடிப்பது செத்துறான்னு நீங்கள் லேசாக நினைக்கிறீங்க, குடித்த பிறகு அது 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 தரக்கூடிய வேதனை இருக்குல்ல, சாதாரண வேதனை கிடையாது. அவங்களுக்கு சொல்ல முடியும், அவனை போய் சேர்ந்துடுறானே. அவன் குடித்த பிறகு உள்ளுக்குள்ள அந்த குடலாம் அறுக்கப்பட்டு அந்த துன்பம் இருக்குல்ல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
அந்த மாதிரி நிலையில் அவன் வந்து இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நரகத்தில் போடுற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருக்க, அங்கேயும் விஷத்தை கொடுப்பான்ல, இதை கொடுறான்னு சொல்லி அங்கேயும் அந்த விஷம் வந்து அதே வேலையை செய்யும். நரகத்திலையும் கிடந்து கொண்டு விஷத்தை குடித்து 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 என்ன செய்யறான்ல, அதை வந்து அந்த வேதனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான். இதுவும் என்றென்றும் நிரந்தரமாக நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை ஒருவன் தற்கொலை செய்து கொண்டானையானால் நரகத்தில் அதே மாதிரி இரும்பு ஆயுதத்தை கொடுத்து அவன் தன்னை தானே குத்திக்கிட்டே இருப்பான். நெருப்புல கிடந்து வேவுறு தண்டனை அது பொது. இவனுக்கு கூடுதலாக என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், எந்த முறையில் இவன் தற்கொலை செய்கிறானோ அந்த முறையில் வந்து தொடர்ச்சியாக நரகத்தில் அவனை அல்லாஹ் செய்ய வச்சு 2 மடங்கு வேதனையை அல்லாஹ் கொடுக்குறான். இது புகாரியில் 5778வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த தற்கொலை செய்தல் என்பது வந்து நரகத்துக்கு போறது மட்டும் இல்லை, காலிதன் முஹல்லதன் ஃபிஹி அபதா. காலித் என்றாலும் நிரந்தரம் அர்த்தங்க, முஹல்லத் என்றாலும் அதே தான் அர்த்தம், அபதன்றாலும் அதே தான் அர்த்தம். 3 வார்த்தை போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் என்பதை ஒரு நிரந்தரம் போடாம ரசூல் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தற்கொலை செய்தவன் வந்து காலிதன் முஹல்லதன் ஃபிஹி அபதா, நரகத்தில் வந்து எப்போதும் என்றென்றும் நிலையாக கிடப்பான் என்று 3 வார்த்தையை கொண்டு சொல்றார்கள்னா இது எவ்வளவு பெரிய கடுமையான, முடிஞ்சு போச்சு லைஃப், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் பிறந்தது மறுமை, எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தோம், எதுக்கு இந்த தொழுகை இபாத் எல்லாம் எதுக்கு செய்யணும், ஆகிரத்தில் ஜெயிப்பதற்கு தானே, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், எல்லாம் போய்விடும். காலிதன் முஹல்லதன் சொன்னால் உங்களுடைய தொழுகைக்கு அங்கே மார்க் கிடையாது, நோம்புக்கு மதிப்பு இல்லை, எவ்வளோ தான தர்மங்கள்லாம் செஞ்சிருப்பீங்க, ஒன்றுமில்லாம போயிடும். இந்த தற்கொலைங்கிற ஒரு எண்ணம் வந்தால் என்ன வரணும், மறுமை பாழாகிவிட்டது, நம்ம இத்தனை வருஷமாக உழைத்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டதுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் விதைத்து கொண்டே இருந்தோமையானால் என்ன துன்பம் வந்தாலும் அந்த தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரமாட்டோம். சாதாரண விஷயம், குற்றம் இது, நம்ம உயிர் தான் நம்ம எடுக்கிறோம், எடுத்து விட முடியாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு காயம் இருந்தது, தாங்க முடியாத வேதனை, காயம் ஏற்பட்டு தாங்க முடியாத வேதனை ஏற்படுகிறது. அப்போ என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தன்னைத்தானே நிறுத்திட்டாரு, அவர் கழுத்தை அறுத்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் செத்துட்டார். அப்போ அல்லாஹ் சொல்றானா, பாதரணி அபதி பி நப்சிஹி, என் அடியான் வந்து அவன் தன் உயிரை மாய்ப்பதில் அவசரப்பட்டு விட்டான், என்னை முந்தி விட்டான், நான் தான் அந்த உயிரை எடுக்கணும், அவன் உயிரை வாங்குறது ஏன் வேலையாக இருக்க இவன் முந்தி விட்டான், நிந்தி விட்டான் என்ற காரணத்தினால் ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, இவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன். அதாவது இவன் வந்து உயிரை நான் கொடுத்துருக்குறேன், அவசரப்பட்டு நீ உயிரை எடுத்த, உனக்கு இன்னொரு 10 வருஷம் கூட நான் கொடுப்பேன், இன்னும் 5 வருஷம் கூட வச்சிருப்பேன், அப்போ நான் அதை டிசைட் பண்ணுறதுக்கு முந்தி நீ முந்தி கொண்டு எடுத்தாயானால் ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 1364வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் செய்கிற, உலகத்தில் செய்கிற நல்லறங்களில் பெரிய நல்லறம் எது, உயிர் தியாகம். நீங்கள் தொழுகை நோன்பு ஜகாத் எது செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுக்கணுங்கிற ஒரு நிலை வருது, ஒரு அவசியம், ஒரு கடமை நமக்கு சுமத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த களத்தில் இறங்கி போராடி நம்ம என்ன செய்கிறோம், ஜெயிக்கிறோம் இல்லை சாகணும், அதில் நம்ம உயிர் தியாகம் பண்ணி விடுகிறோம். ஷஹீத், இதுக்கு பேர் என்ன, ஷஹீத், உயிர் தியாகி. எந்த அளவுக்கு உயிர் தியாகிக்கு மரியாதை இருக்குது என்று கேட்டால், நபிமார்களுக்கு அடுத்து ஷஹீத் தான். ஒரு நபியாக இறை தூதராக இருந்தார்கள்னா அந்த இடத்தை அடைய முடியாது. ஷஹீதாக இருந்து, ஷஹீதுன்னா அது முறைப்படி இருக்கணும், இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காகவே பெருமைக்கு இல்லாமல் நம்மளை வீரர் என்று பாராட்டணும் என்பதற்காக இல்லாமல், இறைவா நீ அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாக்கியத்திற்காக வேண்டி நான் என்னை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஒருத்தன் சாவுறான, இதுக்கு நிகரான ஒரு நல்லறம் கிடையாது. அதுதான் அல்ல, ஏன்னா எவ்வளோ நாம் நல்ல காரியத்தை நிறைவேற்ற என்பதற்காக அவன் ஷஹீதாகிறான். தற்கொலைக்கும் ஷஹீதுக்கு வித்தியாசம் இருக்குது. தற்கொலைனா சாவுறது மட்டும்தான், இதில் வந்து வெற்றியை எதிர்பார்த்து போகிறான், வெற்றி இல்லாட்டி வீர மரணம் அல்லாஹ் தான் முடிவு பண்ணுறான், இவன் தீர்மானிக்கலை. ரெண்டுக்கும் தயாராக போகிறதுனால இது தற்கொலைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது 4வது கொலை விஷயத்தில் இது விளக்கமாக சொல்லிக்கிடுவோம். அப்போ இந்த ஷஹீதுங்கிறவனுக்கு எவ்வளோ பேர் அந்தஸ்து கிடைக்கணும். ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு போர்க்களம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் கலந்து கொள்கிறார், எல்லா சஹாபாக்களும் கலந்து கொள்கிற மாதிரி அவர் கலந்து கொள்கிறார். இது அல்லாஹ்வுடைய பாதை. இதில் அவர் வந்து மரணித்தாரையானால் அவருக்கு என்ன கிடைக்கணும், பெரிய அந்தஸ்து கிடைக்கணும். அவர் போர்க்களத்தில் நிற்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாதா மின் அஹ்லின் நார், அவர் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறார்,
வேற பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நரகவாசி. அவருக்கு விளங்காம அவர் தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதா மின் அஹ்லின் நார், இவர் நரகவாசி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போரில் பார்த்தீங்கன்னா இவர் யார் நரகவாசின்னு சொல்றாங்களோ அவரை கவனிக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். சில பேர் கவனித்தா இந்த ஆள் மாதிரி யாரும் போர் செய்யலை. அந்த களத்தில் நின்று போராடுவதில் அச்சம் இல்லாமல் தீவிரமாக மூர்க்கமாக வீர தீரத்தோடு அவர் போராடுறாரு. அதை பார்க்குறாங்க போர்க்களத்தில். மற்றவங்கெல்லாம் பயப்படுற இடத்துக்குள்ளே நுழைகிறார். நுழைந்து என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய எல்லா விதமான திறமையும் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அவர் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறார், அதான் போர் செய்ய போகிறாரு. அதுவே டேஞ்சரான விஷயம். அதில் ரொம்ப தீவிரமாக இறங்கி போராடுறாங்கன்னா தீவிரமாக உங்களுக்கு இழப்பு ஏற்படும். அது மாதிரி செய்கிறார். அப்போ இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு சந்தேகம், இந்த இவ்வளவு தியாகம் பண்ணுறாரு, இவரை போய் ரசூலுல்லாஹ் நரகவாசிங்கிறாங்க. இருக்கு நம்ம எல்லாத்தையும் மிஞ்சி செய்கிறாரு. நாம களத்தில் நின்று களமாடுவதை விட அவர் செய்கிறது தியாகம் என்ன செய்யுது அதிகமாக இருக்குது என்று இவங்கெல்லாம் வியப்படைகிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ராத்திரி ஆகுது. அந்த போர்க்களத்தில் நிறைய வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு போரில் தீவிரமாக போராடின காரணத்தினால நிறைய வெட்டுக்காயம். அந்த காயம் என்ன செய்யணும், ராத்திரியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் காயங்கள் வலி தெரியாதுங்க. எப்போவுமே பிறகுதான் தெரியும். வெட்டுப்பட்டவொன்னும் வலி தெரியாது. காலையில் தூங்கி எந்திரிச்சாதான் செய்ய அந்த வலி எவ்வளோ பெரிய பாதிப்பு என்று நமக்கு உணர முடியும். அந்த மாதிரி அவர் இரவுல எல்லாம் முடிஞ்சது. இரவுல போர் செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில். அப்போ இரவானவனை போற ரெண்டு தரப்பு நிறுத்தி கொள்வார்கள். அவங்க முகாமுக்கு போய் விடுவார்கள். அப்போ இரவானவனை என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த வேதனை தாங்க முடியல அவருக்கு. அங்கே விட்டு இங்கே குத்துன்னு பல விதமான துன்பங்கள் இருக்கும். இந்த வேதனையை தாங்க முடியாமல் இப்போ கத்தர நப்சஹு தற்கொலை செஞ்சிட்டார். அவர் தற்கொலை செஞ்சது இப்போதான் அந்த முடிவு எடுக்கிறார். யுத்தம் செய்யும்போது தற்கொலை செய்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. யுத்தம் செய்து கொண்டிருந்த இடத்துல அந்த காயங்கள்லாம் படுறாரு. அந்த நேரம் கூட அவருக்கு என்ன எண்ணம், அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணணும், மறுமையில் பெரிய அதானே என்ன இருந்திருக்கும். இல்லாட்டி அவருக்கு யார் போவாதுல. யுத்தத்தில் போய் கனிமத்தை இந்த மாதிரி அடைய நினைச்சா தூரமாக நின்றுக்குருவாங்க, ஜெயிச்சவனை பங்கு கேட்பாங்க. இவர் அப்படி ஆளா இல்லை, ஷஹீத் ஆகணும், இந்த ஜெயிக்கணும் இல்லாட்டி சாகணும் அப்படின்னு சொல்லி போனவர் எவ்வளோ தூய்மையான இடத்துல இருப்பார். ஒரு செகண்டில் மாறுது. அந்த போர்க்களத்தில் காயங்கள்லாம் ஏற்பட்டு மறுநாள் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இரவுல அவர் அந்த ஓய்வில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனை தாங்க முடியல. இப்போ கத்தல நப்சஹு. அப்போ அவர் நினைச்சிட்டாரு, தன்னைத்தானே அழித்து கொண்டார். அப்போ ரசூலுல்லாஹ் பிலாலை கூப்பிடுறாங்க. பிலாலே, நீ மக்களுக்கு போய் சொல்லு, நரகவாசின்னு இவரையும் சொல்லிட்டாங்க. இவர் மட்டுமல்ல, லா எதுகுலுல் ஜன்னத்தை இல்லா நப்சுன் முஸ்லிமா, சொர்க்கத்திற்கு முஸ்லிமானவர் மட்டும்தான் செல்ல முடியும் என்று அறிவித்து விடு. இவர் முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. அவர் நரகவாசின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யி. இவர் இறந்தவுடன் தற்கொலை செய்தவுடனே மக்களுக்கு என்ன அறிவிப்பு செய்கிறாங்க, சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் நப்சுன் முஸ்லிமா, முஸ்லிமான நப்சாக இருக்க வேண்டும். இவர் எப்போ தற்கொலை செஞ்சிட்டாரோ அவர் காஃபிர். ஏன்னா நிரந்தர அவருக்கு தான் கொடுக்க முடியும். தற்கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் இவர் முஸ்லிமான ஆத்மாவே கிடையாது. அவ்வளோ பெரிய தியாகங்கள் கூட ஒண்ணுமில்லாம போச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்ய முன் வந்தது எல்லாமே ஒண்ணுமில்லாம போய்விடுகிறது. இப்போ தற்கொலை என்பது எவ்வளவு பயங்கரமான பாரதூரமான குற்றம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போது, இந்த புகாரில 3062வது ஹதீஸில் இது நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல அவ்வளவு பெரிய கடுமையான குற்றமாக இருக்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்கொலை செஞ்சவருக்கு ஜனாசா தொழுவ மாட்டாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு செய்கிற கடமை என்ன, தற்கொலையாக மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவர் அல்ல எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர், சிறுக்கு வச்சா நம்ம செய்ய முடியாது. சிறுக்கு வச்சு வெளிப்படையாக தெரிந்தா தௌபா செஞ்சிருப்பாருன்னா நம்ம என்ன செய்யலாம், செஞ்சுக்கிடலாம். ஆனால் இந்த தற்கொலை செய்தல் என்பது கடைசி. தௌபா செஞ்சிருப்பான்னு எப்படி நினைப்பீங்க, செய்ய முடியாது. அப்போ அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமான்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துட்டாங்க. 2 பேருக்கு தான் ஜனாசா தொழுகை மறுத்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஷிர்க் வைக்கிற முஸ்லீம் இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ நம்மளில் தான் ஷிர்க் வச்சுக்கிட்ட முஸ்லீமாவெலாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாம் தௌஹீதா தான் இருப்பாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் இப்போ வரல. என்ன சப்ஜெக்ட் வந்திருக்குன்னா, கடன் வாங்கிட்டு 4 பேர்ட்ட கடனை வாங்கிட்டு போத்தா போயிடுவாங்க. இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழ மாட்டாங்க. ஜனாசா கொண்டு வந்தால் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, இவர் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாரா யார்ட்டையாச்சும் கேட்பாங்க. ஆமாம். அந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா, இவர் நான் தொழுவிச்சேன்னு சொன்னால் அவர் வச்சுட்டு போன சொத்துலேருந்து கடனை கொடுத்துருவீங்களா, குடும்பத்தட்ட கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, விட்டுட்டு போகல. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களில் யாராவது
இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா? நான் கொடுக்குறேன்னு சொன்னால் தொழுவிப்பாங்களாம். யாரும் பொறுப்பு இல்லைன்னா நீங்கள் தொழுக, நான் தொழுவிக்க மாட்டேன், தொழுக கூடாது தடுக்கலை, மற்றவங்களும் தொழுவிக்க சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். உடனே சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உடனே தொழுவிப்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக, ஏன்னா கடன்கிறது மனிதனுடைய ஹக்கு. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்படணும். மனுஷ ஹக்கில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படணும்? ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் இவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இவர் மனுஷன்ல விளையாடி இருக்காரு, அவன் நிற்பான நாளைக்கு. ரசூலுல்லாஹ் கேட்டால் நாளை ஏற்றுக்கிற மாட்டானே. நம்முடைய துவா யூஸ்லெஸ், பயனற்றது. நான் இவனுக்காக துவா செஞ்சு, ஜனாசா தொழுகையில் துவா செஞ்சு இவர் அங்கே போய் இங்கே போய் உயர்த்து, அந்தஸ்தை உயர்த்து என்று நான் கேட்டால், இறை தூதர் என்கிற முறையில் என் துவாவுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அது கூட செல்லாது. ஏன் செல்லாது? என்ன துவா செஞ்சா அவன் வந்து நின்றுவான், யாரெல்லாம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும், இவன் 5 லட்சம் தரணும், இவன் 10 லட்சம் தரணும்னு நின்றான்னு சொன்னால் அவனுக்கு கொடுக்கணுமே. அமல்களை தானே பிடிங்கி கொடுப்பான்ல. அதையும் தாண்டி கடன் வச்சிருந்தா அவன் பாவத்துக்கு நம்ம இதில் சுமத்தி விட்டுருவானே என்ற காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கிய நிலையில் எந்த ஜனாசா கொண்டு வந்தாலும் கடனாளியாக வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. இது ஆரம்ப காலம். பிறகு என்னாச்சு என்று கேட்டால், பொருளாதாரம் நிறைஞ்சி வழிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில் இந்த ஜக்காத்துங்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த பிறகு அப்புறமேலாம் இந்த சாப்பாடு கஷ்டப்படம் கிடையாது. வறுமைன்னு வந்து அந்த 2 ஓட்டத்தை கொண்டு போட்டுருவாங்க. வறுமைன்னு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டியது தானே, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க, இவருக்கு 4 ஒட்டகம் நிறைய சுமையோடு கொடுங்க. ஒட்டகத்தில் சுமை, அதில் மூட்டையெல்லாம் ஏற்றி, பேரிச்சம்பழத்தை ஏற்றி, கோதுமை ஏற்றி கொண்டு போங்கன்ட்டு கொடுக்குற அளவுக்கு பொருளாதார பிற்காலத்தில், துவக்க காலத்தில் இப்படி செஞ்சாங்க. பொருளாதாரம் நிறைஞ்ச பிறகு ஜனாசா கொண்டு வந்தால் கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இவர் ஏதாவது சொத்து பத்து விட்டுட்டு போயிருந்தாரே ஆனால் அதை வாரிசு எடுத்துக்கிறங்க, இவர் ஏதாவது கடன் பெற்றிருந்தாருனால் சொல்லுங்க, நான் தந்துடுறேன். பழைய என்னை சேர்ந்தது, எந்த குடிமகனுடைய கடனாக இருந்தாலும் அரசை சேர்ந்தது. யார் மௌத்தா போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் கடைபிடித்த நிலை என்னன்னு சொன்னால், கடனை கொடுக்கறது அவர் சொத்துல இருக்கான்னு கேட்பாங்க, இல்லைன்னா யாராவது பொறுப்பேற்றுக்கிறான்னு கேட்பாங்க. 2ல் 1 இருந்தால் தொழுவிப்பாங்க, இல்லைன்னு நான் மட்டும் போயிடுவாங்க. அதே நேரத்தில் பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அல்ல நிறைய செல்வங்கள் எல்லாம் கொடுத்த உடனே அவர் என்ன செல்வத்தை விட்டு சென்றாலும் சரி, அதை கடனுக்கெல்லாம் நீங்கள் அடைக்காதீங்க, அவங்க சொந்தக்காரங்க எடுத்துக்கிட்டேன், புள்ள குட்டிலாம் விட்டுட்டு போயிடுவார், மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க, அவர் என்ன சொத்தை விட்டுட்டு போயிருந்தாலும் போலி அகலிகி, அவன் குடும்பத்தை சேர்ந்தது. கடன் என்ன விட்டுருக்கார் சொல்லுங்க, அது அலைய, அது என்னை சேர்ந்தது. அத்தனை பேர் உலகத்தில் இப்படியான ஒரு பொருளாதாரத்தை எவனும் பார்த்தது கிடையாது. நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய கடனையும் ஒரு அரசு சுமக்குமா? யார் செத்தாலும் கடன் ரசூலுல்லாஹ் பொறுப்பு தான். நான் ஒரு நாட்டு தலைவனாக இருக்குன்னு கேட்டால் மக்கள் மேலே கடனை சுமத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நீங்கள் உங்கள் தேவை கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் மௌத்தா போயிட்டீங்கன்னா நான் தர்றேன், இவர் உனக்கு யார் யாருக்கு தர்றேன், என்னவா என்னிடத்துல வாங்கிட்டு போ. என்னிடத்துல சொந்த காசு இல்லை, பைத்துல் மால் தான். பைத்துல் மாலில் இருக்க போய் தானே கொடுக்குறாங்க, அதை திரட்டுற அளவுக்கு ஒரு நிர்வாக சீரமைப்பு திட்டமெல்லாம் இருக்க போய் தானே கொடுக்குறாங்க. இப்படி செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? கடனுக்கு. தற்கொலை செஞ்சவனுக்கு அதுவும் கிடையாது. நானும் தொழுவிக்க நான் தொழுவி நீங்கள் தொழுவிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாசாவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கடனுக்கு விட்டுட்டு போகலை என்று சொன்னால் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள். தொழுகையை மறுக்கலை. கடனாளியாக மரணித்தவருக்கு வந்து ஜனாசா தொழுகையை மறுக்காம என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இறந்து போயிட்டதை கூட காட்டிக்கணும் போயிடுவாங்க இருந்து. அதன் மூலம் என்ன நடக்கும்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் இந்த கடன் விஷயத்தில் கவனமாக இப்போ வாங்கிட்டு கடனை வாங்கி சேர்க்காம பயந்து நடப்பாங்க. அதுக்காக செஞ்சாங்க. தற்கொலைக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆளை உயிர்த்தியை கொண்டு குத்திட்டு இறந்து போயிட்டார். பாடியை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலம்பி சொல்ல தொழ முடியாதுன்னு போயிட்டாங்க. நீங்கள் தொழுங்கன்னு சொல்லலை. அப்போ தற்கொலை செய்கிறீங்க, நம்மளும் தொழ முடியாத, நிரந்தர நரகம் அனுப்புற எழுந்து தொழுகிறீங்கிறான். தற்கொலை செஞ்சால் ஹாலிதன் முஹல்லதன் பிகாபதா, என்றென்று நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லிவிட்டது. தீர்ப்பு முடிவு எழுதப்பட்டு விட்டது. யாரெல்லாம் மண்ணின்னு இப்படி கேட்பீங்க? ஜனாசா தொழுகண்டு அதானே. ஜனாசா தொழுனா துன்யாவுக்காக கேட்குறதா? அவருடைய மறுமை கேட்குறது தானே. அவர் மறுமையில் அவருக்கு வந்து அதை கூட இதை கூடன்னு கேட்பதாக இருந்தால், எல்லாம் கொடுப்பதற்கு அவர் வந்து எல்லாம் மன்னிக்கணுமே.
அந்த வாசல் அடைச்சியில் வச்சிருக்கான் அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வச்சிருந்தானே அல்ல இவரையும் உள்ள விடுன்னு சொல்லலாம். இவருக்கு சீல் வச்சிடறான் இவர் நிரந்தரமா இருப்பார்னு சொல்லி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தற்கொலை செய்த யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தொழுகையே நடத்த மாட்டார்கள், மக்களையும் நடத்தக்கூடாதுட்டாங்க. நம்ம நடத்தவும் கூடாது. ஏன் அவ்வளோ தெளிவாக வந்துச்சுல, முஸ்லீம் இல்லைன்ட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க, முஸ்லீமான அந்த தற்கொலை செஞ்சவரை பார்த்துட்டு தான் சொல்றாங்க, முஸ்லீமு தான் சொர்க்கத்துக்கு போவான், இவர் போக மாட்டாரு, என் அடியான் தன் விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டான், ஹர்ரம் தலையில் ஜன்னான் அல்லாஹ் சொல்றவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கம் ஹராம், முஸ்லீம் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நிரந்தரமாக இருப்பான். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது என்பதை ஒவ்வொருத்தரும் வீடுகள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இளைஞர்களாக பொதுவாக இளைஞர்கள்ட்ட தான் இந்த தன்மைகள்லாம் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் ஏதாவது தப்பு தான் நடந்துட்டாங்கன்னு வைங்களேன், தெரிஞ்சுட்டா என்ன செய்யணும், தற்கொலை பண்ணிடுவாங்க. நீ செஞ்ச தப்போட தற்கொலை பெரிய தப்பு. நீ செஞ்சது தப்பு தான் நடந்தோம்னு சொன்னா தப்பு தான், தற்கொலை அதை விட பெரிய தப்புல. அப்ப எந்த ஒரு கட்டத்திலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, தற்கொலை மட்டும் செஞ்சிடாதே என்று சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்குற பிள்ளைகள் இளைஞர்கள்ட்ட அந்த நோய் ரொம்ப இருக்கிறது. ஆண்கள்ட்டையும் பெண்கள்கிட்டையும் இருக்கிறது. வயசான கிழவன் தற்கொலை நீ பார்க்க மாட்டீங்க, ரொம்ப குறைவாக இருக்கும். நடுத்தர வயசில் உள்ள இளைஞர்களாக உள்ளவர்கள் தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் வைத்து நம்ம வளர்க்கணும் பிள்ளைகளை. இது ஆழமாக பதிஞ்சிருந்தா எந்த ஒரு கட்டத்திலையும் எவ்வளவு துடிக்க வேதனையில் இருந்தாலும் சரிதான், தற்கொலைங்கிற முடிவுக்கு வராமல் சபர் செஞ்சுக்கிறோம். அது மறுமையில் கூலி பெற்று தரக்கூடியதாக மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்றாங்க, அல் கபாயிரு, பெரும் பாவங்கள் ஒரு பட்டியல் போடுறாங்க. பெரும் பாவங்கள் போடும்போது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது உக்கூக்குல் வாலிதைனி, பெற்றோருக்கு தொல்லை கொடுப்பது, தாய் தந்தையருக்கு அது பிறகு சொல்லுவோம் தனியா தொல்லை கொடுப்பது. மூணாவது கத்லு நஃப்ஸி, மூணாவது இடத்துல வைக்கிறாங்க தற்கொலை செய்கிறது, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது. பெரும் பாவத்தில் ஷிர்க்கு, பெற்றோருக்கு தொல்லை தருவது, அடுத்தபடியாக தன்னைத்தானே மாய்த்து கொள்வது என்பதை பெரும் பாவங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கோப பார்வை. எதன் மீது அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டானோ, மற்ற விஷயங்களுக்கு அந்த திருந்தி கொண்டால் கூட மன்னிப்பு இருக்குங்கிறோம்ல, அதுவும் அடைக்கப்பட்டு இவ்வளவு பெரிய கொடும் கோபத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதில் ரொம்ப கவனமாகவும் இதை மனசில் பதிய வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.